வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஆக்சுவலா நம்முடைய குடும்பங்களுடைய அழகு அதனுடைய உறவு முறைகளும் தான். நிறைய உறவுகள் ரொம்ப அழகான உறவுகள் இருக்கு. அதுல ரொம்ப நுட்பமான அடிக்கடி கொஞ்சம் பஞ்சாயத்து வைக்கிற ஆனால் அதே நேரத்தில் அன்பாக இருக்கிற அப்படி பல பரிமாணங்கள் அடையாளங்கள் கொண்ட உறவுல ஒன்று நாத்தனார் அன்னிமார்கள் அல்லது அந்த வீட்டுக்கு வந்த மருமகள்கள், அந்த வீட்டில் பிறந்து வளர்ந்த பெண். அது எப்படினாலும் வச்சுக்கலாம், அண்ணன் பொண்டாட்டியாக இருக்கலாம், தம்பி பொண்டாட்டியாக இருக்கலாம். வீட்டுக்கு வந்த அந்த மருமகள்கள் அன்னிமார்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நாத்தனார்கள் இருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே தான் ரொம்ப சென்சிட்டிவான ரிலேஷன்ஷிப்பும் கூடாது. டப்புன்னு குறும்பான சண்டையாகவும் இருக்கும், செல்ல சண்டையாகவும் இருக்கும், சீரியஸ் சண்டையும் திடீர்னு இதில் வந்துடும். அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு சீரியஸ் சண்டையாவது மாறும். ஆனால் அடிக்கடி இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணியை வம்புழுக்கிறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் நாத்தனார் தான் இருப்பாங்க. அதே மாதிரி நாத்தனாரை கிண்டல் அடிக்கிறதுல அண்ணன் பொண்டாட்டியோ தம்பி பொண்டாட்டியோ தான் முதல்ல அந்த உரிமையை எடுத்துக்க முடியும். அப்போ இந்த பக்கம் அன்னிமார்கள் அல்லது வீட்டுக்கு வந்த மருமகள்கள், நீங்கள் வீட்டில் இருந்து பிறந்து வளர்ந்து வேற வீட்டுக்கு மருமகளாக போன நாத்தனார்கள். முதல் இப்போ கேள்வி என்னன்னா, இந்த சாட மாடையா அந்நிய நாத்தனார்கள் எப்படி பேசுவீங்க, நாத்தனார அன்னிமார்கள் எப்படி பேசுவோம்? அம்மாவை திட்டுற மாதிரி அந்த ஜாடமாயில அண்ணியை திட்டிடுவேன். அம்மா எப்படி திட்டுவீங்க? அதை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் நான். என்ன பண்ணுவேன்னா, அவங்க வருவாங்க உள்ள வந்துட்டு அவங்க என்கிட்ட வந்து பேசுற மாதிரி வந்து ஏதாவது வேலை செய்ய அப்படி பண்ற அப்படின்னு கேட்கும்போது, மா கொஞ்சம் வாயை மூடுறியா கொஞ்சம். ஓ, இவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்க அம்மாட்ட சொல்லுவீங்க. சொல்லிடுவேன். நீங்க எப்படி சாடமடையா திட்டுவீங்க? முகத்தை ரெண்டு பாத்திரத்தை தூக்கி அப்படியே எறியறது, பாத்திரம் அலம்ப சொல்ல ரெண்டு பாத்திரம் கீழே, நம்மளால எதுவும் பேச முடியாது இல்ல, தப்பா போயிடும். சோ அதனால பாத்திரத்தை தூக்கி போடுற மாதிரி ஒரு சத்தத்தை சவுண்ட் கொடுக்கறது, அதுலயே தெரிஞ்சிடும். கோவம் மூஞ்சி அப்படி தூக்கி வச்சுட்டு சைலண்டா பேசாம 2 நாள் அவாய்ட் பண்றது, அந்த மாதிரி. ஓகே. பக்கத்துல பிள்ளைங்களை திட்டுற மாதிரி திட்டுவோம். எப்படி திட்டுவீங்க? சும்மா சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா, இதை பண்ற, உனக்கு அறிவே இல்லையா, போ அப்படி அப்படின்னு. பக்கத்துல கொடுங்க. எதனா பிரச்சனை நடக்கிறப்ப பிள்ளைங்களை அடிக்க, அப்ப பிள்ளைங்க எதனா சேட்டை பண்ணிச்சிங்களா பிள்ளைங்களை அடிச்சிடுறது. காமா இருக்க டயத்துல அக்கம் பக்கத்துல நடக்காத வச்சு இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு இவங்க பண்ற தப்ப நம்ம ஜாடையா சொல்லலாம். ஓ, அந்த வீட்டு நாத்தனாரு அண்ணிய மதிக்கிறது இல்ல அந்த மாதிரி. ஓ, இதெல்லாம் நியாயமா, இதெல்லாம் ஒரு நாத்தனாரு அப்படிங்கிற மாதிரி. நீ எல்லாம் ஒரு நாத்தனாருங்கிறது பதிலா இதெல்லாம் ஒரு நாத்தனாரு, அதாவது டீசென்ட்டா சொல்லிடுறது. டீசென்ட்டா சொல்றது. நீங்க எப்படிமா? நான் வந்துட்டு அந்த மாதிரி எந்த இதுவும் சொன்னது கிடையாது. எதுனா ஒண்ணுனா அம்மா கிட்ட தான் சொல்லிடுவேன், அம்மா ஏமா அப்படி பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லிடுவேன், வேற எதுவும் சொல்ல மாட்டேன். அம்மாட்ட இதுக்கு நீங்க சாடமாடையாவே சொல்லிடலாம். குழந்தைய திட்டுற மாதிரி அடிச்சிட்டு அப்படியே அத்தை மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிடுறது. அப்படியே அத்தை மாதிரி இருக்கு, அடங்கவே அடங்காது வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிச்சிடுறது. ஓ, அடங்கவே அடங்காது அத்தை மாதிரியே இருக்கு. சேம் அதேதான் சார். அவங்க பையன் அடங்கவே மாட்டான் சுத்தமா, கோவம் அதிகமா வரும் அவங்கள மாதிரியே. அப்படியே அம்மா மாதிரியே சொல்லிட்டு அவங்க முன்னாடியே சொல்லிடுவேன், அந்த வீட்ல அவங்க முன்னாடியே சொல்லிடுவேன். அது வந்து அப்படியே சிரிச்சிட்டே சொல்லுவேன், அப்படியே அம்மா மாதிரியேடா அப்படின்னு சொல்றதுனால அவங்க வந்து நீ உனக்கு ஓவரா வாயாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுருவாங்க. நான் கேஷுவலா சொல்லிட்டு ஆக்சுவலா இப்படிதான் நாத்தனார்கள் அன்னிகள் எல்லாம் பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்றது. அப்படியே அவங்க அம்மா மாதிரி அடம், சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், அப்படியே அம்மா மாதிரியேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் புரிஞ்சிடும், நம்மளும் சொல்லிடுவோம் ஈஸியா. ஓகே. அவங்க கொஞ்சம் மேக்கப் நிறைய பண்ணிப்பாங்க சார். அவங்க உள்ள வரும்போதே வந்துட்டு அங்க மேக்கப் ராணின்னு சொல்லிடுவேன். ஓகே. நான் நிறைய மேக்கப் பண்ணுவேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க, இவங்க 2 பேரும் நானும் அம்மாவும் பேசிப்போம், ஆமா போட்டா மட்டும் இவங்களுக்குலாம் ரொம்ப அழகா இருந்துருவாங்களோ இவங்கள. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லீவுக்குலாம் நாங்க வந்தோம்னாக்கா உடம்பு சரியில்லைன்னு கண்டிப்பா படுத்துருவா. அன்னிமார்கள் இந்த நாத்தனார் தான் கொஞ்சம் படுத்துக்கிறாங்க தான், அது பெருவாரி இந்த வீட்ல அப்பதான் காய்ச்சல் வந்துரும். நிஜமா சார், நம்ம ஊருக்கு வரோன்னு கேள்விப்பட்டால்னா ஒண்ணு அம்மா வீட்டுக்கு கொண்ட போட்டு கிளம்பிடுறா, இல்ல அன்னைக்கு காய்ச்சல் வந்து டாக்டர் வீட்டுக்கு போறேன், நம்ம எதிர்க்கே நம்ம உள்ள என்ட்ராவும், நான் இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போறா. அந்த அழகான காய்ச்சல் எப்படி வரும்? அந்த வேலையை செய்யணும் சார். உடம்பு எல்லாம் படுத்தாலும் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் படுக்கணும். அப்படி இல்லைன்னா மகாராணி மாதிரி படுத்துக்கிறேன், எங்க அம்மா தான் உனக்கு வேலை செய்யணுமா, எங்க அம்மா என்ன உனக்கு வேலைக்காரியான்னு கேட்பாங்க. நாத்தனார் வர்றாங்கன்னு கேள்விப்படுறீங்க, உங்க அத்தை சொல்றாங்க, அப்ப உங்க மைண்ட்ல என்ன ஓடும்? வந்தாங்கன்னா என்ன குறை சொல்ல போறாளோ, வந்துட்டா அப்படின்னு தோணும். அப்படிதான் தோணும். வந்த உடனே ஆரம்பிச்சிருவா அவ கதைய, போறதுக்குள்ள ஒரு சண்டை வீட்டுல கன்ஃபார்ம் இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பேன். எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா அவ நடப்பழகின்றே இருக்காளம்மா, வேலையே செய்ய மாட்டாளாம்மா அப்படின்னு கேட்பேங்க சார். ஆனா எங்க வீடு வந்து 2 தெரு இருக்கும். உண்மையிலுமே அவ 100 தடவை நடந்து போவா, வேற வேலை பார்க்க மாட்டா. கோவமா வரும். என்ன கோவம்னா, என்ன வேலை செய்யறானே கண்டுபிடிக்க முடியாது, ஆனா டைம் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன புதுசுல 1 வருஷம் வரைக்கும் அவ என்ன பண்றான்னு தெரியும். அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவ நடந்துட்டே இருப்பாளாமா, வேலையே செய்ய மாட்டாள். எங்க அம்மாவுக்கு கோவம் வரும்.
நாங்கெல்லாம் வந்திருக்கோம்னா தட்டில் கொடுப்பாங்க சாப்பாடு. எங்கள் அம்மா 5 பொண்ணு நாங்கள். ஆனால் அவ்வளோ எங்களை நல்லா கவனிப்பா. பட் பயப்படுவா. ஆனால் ஐயோ 5 பொண்ணு அப்பா. நீங்க அவங்கள என்ன சாடமாடையா சொல்லுவீங்க? அவங்க ஊர்லேருந்து வராங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு. அக்கா வரலாம், சுஜாதா அக்கா வரலாம் அப்படின்னா நான் சொல்லுவேன் சுனாமி வரான்னு சொல்லுங்க. கொஞ்சம் டெரர் அவங்க, அதனால அவங்க வராங்கனாலே சுனாமி வரா அப்படின்னு தான் சொல்லுவோம். அவங்க என்ன சொல்றாங்க தெரியாது, பட் நான் அவங்கள சொல்லியிருக்கேன் நிறைய. நீங்க என்ன சொல்லுவீங்க? கல்லன் நம்பலாம் குள்ளன் நம்ப கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கல்லன் நம்பனாலும் குள்ளன் நம்ப கூடாது. அவ கொஞ்சம் குள்ளமா இருப்பா. ஓ எங்க இருக்காங்க? எங்க வீட்ல அவ தான் குள்ளம். ஏங்க அநியாயத்துக்கு நீங்க எல்லாம் 6 அடி இருந்துகிட்டு 5 அடி இருக்கவங்க எல்லாம் குள்ளம்னா என்னங்க பண்ண முடியும்? அப்பவே சொல்றேன் நான் ஊம குசுமின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப பேச கூட மாட்டா. என்ன அப்படி குசும் பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்ற மாதிரி ஆளாவே தெரியல எங்க பார்த்தா. என்ன கேட்டாலும் வாய் தரணும், எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிடுவா. அதுக்கு என்ன பதிலும் சொல்ல மாட்டா. அதனால ரொம்ப ஹெல்த்தியா விளையாடிட்டு இருப்பேன். எங்க பசங்கள்ல இருந்து அவளை ரொம்ப கிண்டல் பண்ணுவோம். ஓ சிரிச்சுக்கிட்டு போறாங்க. பக்கத்து வீட்டுல கம்பேர் பண்ணி ஒற்றை குச்சி வரா பாரு, அவங்களுக்கு அப்ப நேரா குத்தம். நம்மளும் ஹைட்டா தானே இருக்கோம். அவங்க சொல்லுவாங்க நீலாம் போற இடத்துல எப்படிதான் குப்பை கொட்ட போறியோ அப்படிம்பாங்க. நாங்க ஒண்ணு எங்க அண்ணனோட நீயே குப்பை கொட்டும் போது நாங்களாம் கொட்ட மாட்டோம். அதானே இதாங்க கரெக்டான நாத்தனார். ஆமா இதான் தமிழ்நாட்டுல தமிழ் வீடுகள்ல நடக்கிறது. நீ எல்லாம் போற இடத்துல எப்படி குப்பை கொட்ட போறியோ. ஆனா அந்த அன்னிகளுக்கு பொதுவா செல்ல பேர் ஒண்ணு வச்சிருவாங்களே எல்லா வர்ற அன்னிக்கு எல்லாமே. ஆமா அது என்னென்ன பேர்லாம் வச்சிருக்கீங்க? 5 அண்ணி இருக்காங்க. எஃப்எம் ரேடியோ, ஆல் இண்டியா ரேடியோ, கரப்பாம்பூச்சி குடுகுடுன்னு வருவாங்க. கரப்பாம்பூச்சி நிறைய பேர் வச்சிருக்கோம். அது அவங்க இல்லாதப்ப மாமியார் இருப்பாங்க வீட்டுல, அவங்களுக்கு தெரியாம நாத்தனார் பத்தி பேசணும்ல. நீங்க ஒரே நாத்தனாரா? இல்ல 2 நாத்தனார், ஆனா 5 அண்ணி. 5 அண்ணி. நீங்க 2 பேரும் ரவுண்டு கட்டிருப்பீங்க போல இருக்கு. இந்த சைடு உங்க நாத்தனார்கள் உங்களை பத்தி என்ன சாடமாடையா சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு தான் தெரியும். சப்பாத்தின்னு சொல்லுவாங்க. சப்பாத்தின்னு சொல்லுவாங்களா? சப்பாத்தி வந்து ஒரு டைம் வந்து கொஞ்சம் ஹார்டா பண்ணியாச்சு, கல்லு மாதிரி பண்ணியாச்சு. கல்லு மாதிரி பண்ணா அது பேர் ஹார்டு தான். ஓகே. அதனால சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஓகே. வேற? வேதாளம். வேதாளம். வேதாளம் எப்போ ஆனா அவங்க டென்ஷன் பாடி எல்லாம் நீட்னஸா இருக்கணும். கொஞ்சம் ஏதாவது தவறுதலா தெரிஞ்சதுனா கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டைப். அவங்க ரொம்ப, அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பட்ட பேர் நாங்க வந்து வேதாளம்னு வச்சிருக்கோம். சரி, இப்ப நீங்க குடும்பம் பண்ற வீடு புலங்குற வீடு அது இல்லையா? அங்க வந்து கிச்சன் ஒழுங்கா இருக்கா, பெட்ரூம் ஒழுங்கா இருக்கா, வீட ஒழுங்கா வச்சிருக்காங்களான்னு பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணும்? எனக்கு அனீசியா தான் இருக்கும். அனீசியா இருக்கும். ஓகே. இந்த சீரியல் போடுறாங்க பாருங்க சார், ஒவ்வொரு சேனல்லையும் அது தாங்க முடியாத வெளி. எனக்கே பிடிச்ச நாடகமா இருக்கும். அந்த சீரியல்ல ஏதாவது ஒரு கேரக்டர், நான் மருமக வந்து ரொம்ப கெட்ட கேரக்டரா வர மாதிரி இருக்கு பாருங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. வேணும்னே அது சொல்ல முடியாது அவங்களால. அதவே ஆராய்ச்சி சொல்றது கூட கிடையாது, கெட்ட மருமகளையா பாக்குறது எனக்கு தாங்கவே முடியாதுங்க சார். எனக்கவே அந்த கேரக்டர் பிடிக்காதுதான். என்ன இப்படி இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது இல்ல அந்த நாடகத்தை போய் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் அதுல வர மருமக மாதிரியே நான் இருக்கிற மாதிரியும் அப்படியே அந்த கோலத்தோட திரும்பி ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா முடிஞ்சே போச்சு. அந்த டைம் முடிகிற வரைக்கும் நான் வெளியில தான் இருப்பேன். ஏன்னா ஐயோ அடிப்பாவி, ஐயோ கொடுமையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது தாங்கிக்கவே முடியாதுங்க சார். அந்த கேரக்டர் அந்த நேரத்தை நான் ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். அந்த கேரக்டராவே மத்தவங்களை பார்ப்பாங்க, அங்க இருக்கிற மருமகளும் அப்படிதான்ற மாதிரி. மத்த மாமியார்களுக்கு வந்து மருமகள் வந்து கெட்ட வர சீரியலா வரும்போது டப்புன்னு மாத்திடுவாங்க, நம்ம பார்க்க முடியாது. அது இதான் இந்த விளையாட்டு தான் கேட்கிறேன். இப்படி நம்ம வீடுகளுக்குள்ள நடக்கிற விளையாட்டு. டிவி சீரியல்ல வர்ற கொஞ்சம் ஒரு மருமகளை கெட்ட மருமக மாதிரியே உங்களை வச்சு அப்படியே பாக்குறது. அதை விட எதிர் வீட்டுக்காரங்கள்ட்ட வேற கேட்பாங்க, என்ன ஆச்சு, அவ என்ன பண்ணா, அப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் அப்படி அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டா நமக்காக தான் கேட்கறாங்களா இல்ல உண்மையிலே அவங்களுக்கு பிடிக்குதா, அதை யோசனை பண்ணி நமக்கு முடியாம போயிடும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். அன்னிகள் வெர்சஸ் நாத்தனார்கள். ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். ஒரு பக்கம் நாத்தனார்கள், இன்னொரு பக்கம் மருமகள்கள், அன்னிகள். ஏன் இந்த உறவுக்குள்ள மட்டும் எப்போதும் ஒரு தோழமை இருந்தாலும் சின்ன நெருடலும் சிக்கலும் இருந்து கொண்டே இருக்கிறது? நம்முடைய வீடுகளில் இருக்கிறவர்களே அதை எப்படி சரி செய்து கொள்ளிவிட முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். பேசலாம். எங்க நாத்தனார் பாத்தீங்களா, அவங்களுக்கே தெரியாம ஒரு பேர் நான் வச்சிருக்கேன். ஆம்பளைங்களை பாத்தீங்கன்னா நாரதர் சொல்லுவோம், நான் நாராயணின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கேன். அம்மா நாராயணி வந்துச்சும்மா, அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, சாமியை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கினாங்க. சோசராஜ் இல்லை எங்கள் ஃபேமிலியில் தான் தெரியும் இன்னாதுன்னு. வந்துட்டா மாமியார்கிட்ட ஏதோ சொல்லுவா, வீட்டுக்காரர்கிட்ட குசு 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 பேசுவா. நம்ம ஸ்டடெல்லாம் அங்கே போய் இல்லைன்னா அந்த பேச்சே ஸ்டாப் ஆயிரும் அப்படியே. அதனால நான் நாராயணின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கேன். வந்திருக்காங்களா? என்னங்க இவ்வளோ அமைதியாக இருக்காங்க, இவங்கள நாராயணிங்கிறீங்க? சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். எனக்கு யாரும் இல்ல சார், எங்க அண்ணன் தான். சரி நான் என்ன பேச போறேன், எங்க அண்ணன் கிட்ட போய் உள்ள பேசினாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். மூஞ்சி சின்னதா வச்சுப்பாங்க. என்ன பேசுனீங்க, என்ன எதுனா அண்ணியை வச்சு பேசலாம் இல்லம்மா.
அன்னைக்கு பேசலாம் இல்லைங்களா? எதுல அன்னைக்கு நான் வந்து குழந்தையில இருந்து எங்க அண்ணன் கிட்ட வளர்ந்தவங்க. இவங்களை இப்ப இல்ல பார்த்தவங்க வர சண்டை வேணாம். அதுக்குள்ள வந்துருச்சே சண்டை. நான் கேட்குற அந்த அழகியல் சார்ந்த விஷயம் யாரும் பேசுறதுக்கு ரெடியா இல்லை. எல்லாம் கத்தி தான் பெருசா இருக்க மாட்டிருக்கு. அதனால இந்த பக்கம் வச்சுக்கலாம். அன்னிமார்கள் இந்த பக்கம் தான் இருக்கீங்க. உங்க நாத்தனார் வீட்டுக்கு வர போறாங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு உங்க மனசுல என்ன பயம் ஓடும்? என்னென்னலாம் ஓடும்? ஏதோ ஒரு செலவு இருக்கு, அவங்க வீட்டுக்கு போனேன், அவ சாப்பாடு போட்டு வெறும் வெத்தலைப்பாக்கு கொடுத்தான்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா அவங்க சாரி எடுத்து வைக்கணும். சாரி வந்து விலை கம்மியாக கட்ட மாட்டாங்க அவங்க. அந்த மாதிரி டைப் அவங்க. என்ன இதெல்லாம் கட்டுற பரம்பரையா நாங்க எப்படிப்பட்ட பரம்பரை அப்படின்னு பேசுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு சாரி இருக்கணும், நல்ல விருந்து சாப்பாடு, அவங்கள ஊரை சுற்றி காமிக்கணும். ஸோ ஹெவி பட் ஃபினான்ஷியல் நல்ல ஃபினான்ஸ் இருக்கணும். ஒரு அமௌண்ட் கையில் அவங்க வராங்கன்னா காசு இல்லையோ கடனை வாங்குவார் எங்கள் ஹஸ்பண்டு. செலவுக்கு பயம். ஓகே, அடுத்தது நாத்தனார் வர போறாங்கனாவே மைண்ட்ல என்னெல்லாம் ஓடும், என்ன பயம்லாம் வரும்? நான் வீட்டுக்கார பேர் சொல்லி தான் சார் கூப்பிடுவேன். அவங்க வராங்கன்னு தெரிஞ்சாலே முன்னாடியிலேருந்தே போங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு ஒரு மணி நேரம் ட்ரைனிங் எடுப்பீங்க. ஓ ஓகே. பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்காது. பேர் சொல்லி கூப்பிட்டா அவள் தான் என் தம்பியை மரியாதை இல்லாமல் கூப்பிடுற அப்படி இப்படின்னு என்னை திட்டி எங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிரும். இவங்க ஒரு ரகலை பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. இல்லைங்க சார், அவங்க என்ன சொல்லுவாங்க, தலையில அடிச்ச போல ஏ கார்த்தி இங்க வா, ஏ கார்த்தி அதை எடுத்து நான் கூப்பிடுறேன். நீங்க உங்களுக்கு பொறாம உங்க வீட்டுக்காரன் முடிஞ்சா கூப்பிடுங்களா, யார் வேணாம் சார். இதால அவங்களுடைய எதிர்காலம் இருக்கு இல்லைங்களா? எங்களுடைய தம்பி குழந்தைங்க என்ன சொல்லுது, அப்பானே கூப்பிடுறது இல்ல, கார்த்தி அப்பான்னு கூப்பிடுவாங்க. ஆமா, எதுக்கு அப்பா பேர் சொல்லி கூப்பிடல, ஒன்றும் தப்பே கிடையாது. இல்ல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். அது எப்படி சொல்றது, ஏன் சொல்லுங்க. இதை எடு அதை வெயி, ஏன் நம்ம எதிர்க்க சொல்லக்குள்ள வாங்க போங்க அப்படி சொல்லினா கூட கொஞ்சம் நம்ம மன்னிக்கலாம். கார்த்தி அதை எடுத்து அங்க வெயி, அதை எடுத்து இங்க போடு, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சார். நீங்க நினைச்சு பாருங்க. அவர் ஓகேன்னு சொல்லும்போது நான் யாருக்காக பயப்படணும்? ஆனா இவங்க வந்தா அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அக்கா மனசு கஷ்டப்படாம கொஞ்சம் பாத்துக்கணும். அதனால நான் முன்னாடி ட்ரைனிங் எடுத்துப்பேன். ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதை செய்ததே கிடையாது. ட்ரைனிங் அவங்க எப்போ எடுப்பாங்களோ எனக்கு தெரியாது. நான் வந்தாக்கா வேணுமனே அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனா அதுக்காண்டி நீங்களும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அழகான ரொமான்டிக் ஏரியாங்க. நீங்க அதுக்கெல்லாம் எதுக்கு கூப்பிடணும்? எங்க எதுக்கு கூப்பிட வேணாம் சார். நீங்க எப்படியாவது நாங்க செல்லமா கூப்பிடுறோம் சார். நீங்க இந்த நியாயத்தை ஒத்துக்கணும். குறைஞ்சபட்சம் என் முன்னால கூப்பிடாதம்மா. ஆனா உங்க தம்பியை அவங்க ஒய்ஃப் நாளைக்கு வந்து கூப்பிடுறப்ப உங்களுக்கு வலிக்கும் தான். லேசா வலிக்கும். ஆனா நான் என்ன பண்ணுவேன், கண்டுக்க மாட்டேன். நான் அப்படிதான் கூப்பிடுறேன். அது கண்டுக்கிட்டே சொல்லுவீங்க. அது சங்கடமா தான் இருக்கும். அவங்க வராங்கன்ன உடனே அவர் வந்து என்கிட்ட பேசுறதெல்லாம் குறைஞ்சிரும். வராங்கன்னா ரொம்ப குஷி ஆயிடுவாரு. குஷி ஆயிட்டு என்கிட்ட பழகிறது, என்னுடைய இதெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும் பேசுறதெல்லாம். ஏன்னா அவங்களுடைய தாட்டெல்லாம் அங்க ஓடிட்டு இருக்கும். அக்கா வர போறாங்க, அக்கா வர போறாங்க. பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க. நம்ம எதனா சொன்னோம்னா கூட காதுல வாங்க மாட்டாங்க. போற வரைக்கும் வந்து அவர் ஒரு மௌன சாமியார் மாதிரி இருப்பாரு. உங்களோட அவங்க பேசிட்டு இருக்கிறது அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கிடுதுங்கறாங்க. நான் தெரியாம தான் பேசுவேன். தெரியாம தான் பேசுவீங்க? தெரிஞ்சா மூஞ்ச காட்டுவாங்க. அவங்க முகம் சின்னதாயிடும். ஓகே. என்னமா சொல்லி கொடுக்குறான்னு. ஏன் அண்ணன்மார்கள் தன் சொந்த தங்கையிடமோ அக்காவிடமோ அப்படி கொஞ்சம் பர்சனலா பேசுறதோ பேசிட்டு இருக்கிறதோ ஏன் உங்களால தாங்கிக்க முடியல? அவங்க வந்து பேசிட்டு போன உடனே இவங்க நார்மலா பிஹேவ் பண்றது இல்ல. நீ வந்து நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், எனக்கு ஃபுல் சப்போர்ட் அக்கா இருக்காங்க. ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பவரே வந்துட்ட மாதிரி. ஓ ஓகே. ஏன் அப்படி மாறிறாரு நினைக்கிறீங்க? அவங்க ஏதோ சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்லா வந்து இன்னும் சம்பாதிக்கணும், அவ நல்லா வந்து குடும்பத்தை. இல்ல ஒரு நிமிஷம், நீங்க ஒரு சயின்ஸ் புரிஞ்சுக்கங்க. இதுக்கு தான் அந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்கிறேன். எப்பொழுதுமே அன்னிமார்களுக்கு நாத்தனார்கள் மேல நாத்தனாரும் கணவரும் பேசுறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இவங்க ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போவாங்க, அப்ப அதனாலதான் இவர் பிஹேவ் பண்றது மாறுது. அப்படி கிடையாது. தன்னுடைய ரத்த பந்தத்தை பார்த்துட்டு அவங்களோட அளவலான பிறகு ஆண் கொஞ்சம் ப்ரைடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். எங்க அக்கா வந்துட்டு போச்சு அப்படின்னு அவங்க தாராளம். அது வந்து உங்களுக்கு அந்த உரையாடல்ல ஒரு சந்தேகம் இருக்கு. உங்களை பத்தி உங்க நாத்தனாரு ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது உங்களுடைய கற்பிதம் தான், கற்பனை தான். நிறைய நேரங்கள் அது உண்மை கிடையாது. உங்க அண்ணனை பாக்குறீங்க, உங்க அண்ணனை சந்திச்சு பேசுறீங்க, பார்த்தவொடனே ரொம்ப நாள் கழிச்சு அண்ணனை பார்த்தோன்னே எப்படி இருக்கும்? நாங்க போறோம் அப்படின்னாலே எனக்கா ட்ரெயின் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணுவாங்க சார். அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் எப்பவுமே. தம்பி வந்து எனக்கு ஓடி வருவான். நம்ம நினைப்போம் ராஜேஷ் வந்திருக்கானா அந்த தேடும் அந்த ஸ்டேஷன்ல. ஆனா நிப்பான், போய் 7 அடிக்கு நிப்பான் அழுக வரும். அப்படி நான் எப்பவுமேங்க சார் நான்னா எனக்கு ஸ்டேஷன்ல வந்து நிப்பான். அண்ணனை பார்த்தவுடன் வருகிற பூரிப்பு, எண்ணம், மன ஓட்டம் என்ன? அப்பாவை பார்த்த ஞாபகம் வரும். அப்பாவை பார்த்த ஞாபகம். எனக்கு என் தம்பியை பார்த்தோன்னே நின்று உயிர் வந்த மாதிரி இருக்கும் சார். ஏன்னா அவன் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அப்பாவை விட மேலே வச்சு மதிக்கிறான் அவனை. அப்பாவுக்கு மேலே? எங்கள் அண்ணனை பார்த்தோன்னே
அழுக தான் சார் வரும். அழுகதான் வரும். ஏன்? மேரேஜுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பாசமாக இருப்பார். இப்போ அப்படியே டோட்டலாக டிஃபர் ஆகிட்டார். ஆனால் இப்போ எனக்கு அழுக வரும். ஆனால் எங்கள் அண்ணன் முன்னாடி காமிச்சிக்க மாட்டேன், அவாய்ட் பண்ணுற மாதிரி தான். எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துருச்சு, நீ அதோட போயிடு அப்படின்ற மாதிரி கண்ட்ரோலாக இருப்பேன். எங்கள் அண்ணன் முன்னாடி எப்போவுமே நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். பாசமாக பேசணும், சாப்பிட்டியான்னு கேட்கணும்னு தோணும், ஆனால் கண்ட்ரோலாக இருப்பேன். என் கூட மிங்கிள் ஆனால் எங்கள் அண்ணி ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்ட்டு நானே தனியாக ஒதுங்கிடுவேன். தம்பி போன உடனே டீ போட்டு கொடுப்பான், தண்ணி கொடுப்பான், உட்காருக்கா அப்படின்வான். கொஞ்ச நேரம் பேசுவோம், சமைப்பாங்க கிச்சனுக்கு போய். தம்பி பொண்டாட்டி வந்த உடனே நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு ஒரு பக்கம் பார்ப்பாங்க, கிச்சனில் இருந்தே வந்து என்னன்னு பார்ப்பாங்க. தம்பி நல்லா அன்பாக பார்ப்பான். நம்மளுக்கு மனசே கேட்கல, அங்கே போனால் அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்துருமா அப்படின்ட்டு முக்கால்வாசி நான் அவாய்ட் பண்ணுவேன். இப்போ சுத்தமாக நான் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அப்படி தான் போகிறேன். பார்த்த உடனே அது தம்பியை பார்த்து பேசணும்னு போவேன். தன்னாலே என்னை மிஞ்சி கண்ணில் இருந்து தண்ணியாக கொட்டும், பெஜாராயிடும். அதால் நம்ம அங்கே போனால் தானே பிரச்சனை வரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கன்னு நாங்கள் போகிறது கூட இல்லை அவ்வளோவா. அண்ணனை தம்பியை பார்க்கிற போது என்னவெல்லாம் தோன்றும், என்னெல்லாம் மனசுல எழும்? அண்ணா சின்ன வயசுல எனக்கு நிறைய சாப்பிட வாங்கி கொடுத்துருக்காங்க, வெளியே போயிருக்கோம், ஊர் சுற்றி இருக்கோம், அந்த மாதிரிலாம் இருக்கு. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு அப்படிலாம் இருந்த அண்ணா வந்துட்டு இப்போ நான் என்னெல்லாம் பண்றேன்னு தெரியும், ஆனால் எனக்கு பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு கண்டுக்காத மாதிரியே இருப்பாங்க. என்ன வேணா பண்ணிக்கோ, நான் ஏன் கேட்கணும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு. ஸோ இப்போ என்னோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி போயிடுச்சு. நான் யாருன்னே அங்கே தெரியறது இல்லை. அப்போ எங்கள் அண்ணா எங்கே போனாங்க எங்கள் அண்ணா அப்படின்னு கேட்குற அளவுக்கு யார் மாற்றினாங்கன்னு தெரியல, அவங்களே மாறினாங்களான்னு தெரியல. கால மாற்றத்தில் மாறிடுச்சு எல்லாம். எங்கள் அண்ணா இப்போ எதுன்னு இல்லை, போயிட்டாங்க, அந்த மாதிரி தள்ளி போயிட்டாங்க, அந்த மாதிரி இருக்கு. உங்க அண்ணா உங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுதா? தட்டி கேட்டு தோணுது. அண்ணா வந்து தோணும் இவளை இப்படிதான் வச்சுக்கணும் அப்படின்னு. ஆனால் என்கிட்ட நேராக சொல்ல மாட்டாங்க. எங்கள் அண்ணா என்கிட்ட சொன்னா நான் சந்தோஷமா எடுத்துப்பேன். அப்படி இல்லாமல் வேற யார்ட்டையா சொல்லி அவளை இது பண்ண சொல்லாத, அதை பண்ண சொல்லாத, அவ ஏன் இப்படிலாம் பண்றா, எங்க அண்ணாவே என்கிட்ட சொல்லாமே ஓகேண்ணா நான் பண்ண மாட்டேன், கண்டிப்பா நான் அதுக்கப்புறம் பண்ணவே மாட்டேன். ஆனால் எங்க அண்ணா சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியாது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். அன்னிகள் வெர்சஸ் நாத்தனார்கள். ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். எனக்கு தான் எங்க வீட்டுக்காரன் பக்கத்துல உட்கார வச்சு எங்களை வந்து பாசத்துல இருந்து பிரிச்சவ சார். எனக்கு தான் என் புருஷன், நீ போனீனா எனக்கு குழந்தை வந்து அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம், நானே கூட இறப்பேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு. டெலிவரி போது உங்க தம்பி என் கூட இருந்தாரு சார். ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த போது காத்தால 9:30 குழந்தை பிறந்தது, ஈவினிங் 5 மணிக்கு உங்க தம்பி வந்தாரு. இப்படி குழந்தை பிறந்தது சார் ஹாஸ்பிட்டல் பக்கம். குழந்தை பிறந்தது காத்தால 7:10, அவர் மதியம் 12 மணிக்கு தான் சார் வந்து பார்த்தாரு. இன்னும் எங்க வீட்டுக்கார மேல எனக்கு கோவம். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். அண்ணன் அப்படின்ன உடனேயுமே அப்படியே ஒட்டச்சிக்கிட்டு அழுக வருது. ஓகே, ஒரு பக்கம் இவங்க இதெல்லாம் சொல்றாங்க, ஆனா திருமணத்திற்கு பிறகும் அவங்க வாழ்க்கையில நீங்க வந்துட்ட பிறகும் இவ்வளவு பாசம், அண்ணனை பார்த்த உடனே அப்படியே எனக்கு அப்படி இருக்கும், அண்ணன் உடனே அழுக வந்துடும் அப்படிங்கிறது, இந்த அவ்வளோ பெரிய பாசம் உங்களை எவ்வளவு உறுத்துது? அக்காவுக்கு பிடிக்காதுன்னா தான் சின்னதாக ஒன்று செஞ்சுருந்தா கூட அதை பெரிய விஷயமாக்கி சண்டை போட்டுருவாரு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப மனசு வலிக்கும். ஏன்னா லைஃப் லாங் அவங்க கூட வாழ போகிறது நான் தான். அக்கா வருவாங்க, ஒரு 4 நாள் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பாசம் மனசுக்குள்ளே இருக்கட்டும். அதுக்காக என்கிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போடும்போது எனக்கு ரொம்ப அழுதுருவேன். அவர் எனக்கு மட்டும்தான்ற மாதிரி ஒரு நினைப்பு என் மனசில் விழுந்துடுச்சு. அது அவங்களுக்கும் தான் தம்பி தான், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது லாஸ்ட் இயர் என் பர்த்டே வந்தது, அதுக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம். எனக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம். எந்த ட்ரெஸ் பார்த்தாலுமே இது எங்கள் அக்காவுக்கு நல்லாயிருக்கும், இது என் அக்காவுக்கு நல்லாயிருக்கும், இது அவளுக்கு நல்லாயிருக்கும், இது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து ஒன்று செலக்ட் பண்ணேன், இது உன்னை விட அவங்களுக்கு நல்லாயிருக்கும். நீ வந்து என்னோடய பர்த்டேக்கு தான் என் கூட ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன், எனக்கு எதுனா நல்லாயிருக்குன்னு ஒரு வாட்டியாக சொன்னியா? இல்லை அப்படின்ட்டு. என் பர்த்டே அன்னைக்கு சண்டே ஆகிடுச்சு, எனக்கும் அவருக்கும். முழிச்சிட்டு இருந்தார் 12 o'clock, நானும் முழிச்சிட்டு இருந்தேன். எனக்கு அவர் விஷ் பண்ணல, சண்டை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர், ஆனால் அவர் எனக்கு விஷ் பண்ணல, கஷ்டமாக இருந்தது. அந்த ஒரு விஷயம் எனக்கு உறுத்துது. உன்னை நம்பி தானே நான் வந்தேன், நான் யாரை நம்பி வந்தேன்? உன்னை நம்பி தானே வந்தேன். உனக்கு இது சூப்பராக இருக்கும், உனக்கு தான் நல்லா இருக்கும்னு பொய்யா சொன்னால் கூட போதும், சந்தோஷமாக இருக்கும். உன்னை விட அவங்களுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஓப்பனாக மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லும் போது தான் ரொம்ப வலிக்குது. லைஃப்பில் இதெல்லாம் ஆக்சுவலாக வெளியிலேருந்து பார்க்கல ரொம்ப சின்ன விஷயம் தானே, ஒரு சேலை அப்படின்னு தோணும். ஆனால் இந்த சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான நுட்பமான
விஷயங்கள் தான் நமக்கு பல மனசங்கடங்களை உண்டாக்குது. நம்ம அப்படித்தான் வாழறோம். அதை வந்து அதனால தான் நிறைய இஷ்யூஸை வந்து ஒரு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது இஷ்யூவாகவே தெரியாது. சேலை இதுக்கு போய் இந்த பொண்ணு அப்படின்னு தோணலாம். பட் அதில் தான் அந்த நுட்பம் இருக்குது. இதைத்தான் கொஞ்சம் சரியாக நம்மளாம் புரிஞ்சுக்கணுமோன்னு தோணுது. ஓகே, இப்போ நாம் ஏதாவது ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து சாதாரணமாக ஒரு வண்டி வாங்குறதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ட்னர் ஆஸ் அ பார்ட்னர் வந்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். அது பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட சிஸ்டர்ஸ்ட்டு தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம ஏதாவது சொல்லணும்னு தோணுனா கூட, ஐடியா சொல்லணும்னு தோணுனா கூட நம்மளால சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும், நர்வஸ் ஆகி அடங்கிடுவோம். எந்த ஐடியாவும் அந்த இடத்துல கொடுக்கணும்னு தோணாது. கண்ணு கலங்கும் லைட்டாக. பாசமாக இருக்கட்டுங்க, ஆனால் அவங்களுக்கு முன்னாடி நம்மளை வந்து அவமானப்படுத்துறது எங்களால் தாங்க முடியல. வேணும்னே என் தங்கச்சிலாம் வந்த உடனே அவங்களோட சேர்ந்து உட்காந்து ஏன் லைட் அனுப்பிச்சிடாத, கீதாவோட மூஞ்சியே தெரியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது. அந்த தங்கச்சிகளுக்கு நேர நம்மளை டீஸ் பண்ணுறது, நம்ம ஃபேமிலியை பற்றி இன்சல்ட் பண்ணுறது, நம்மளை வந்து அவங்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்துறது எங்களால் தாங்க முடியலங்க. நம்ம வீட்டுக்காரர் தான் நமக்கு உலகமே உயிரே. அவங்கள இன்னொருத்தவங்க வந்து எனக்கு தான் உயிர் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்ப எனக்கு மட்டும் இல்லையா அப்படின்ற வருத்தம் தான். அப்ப நாங்களும் அவரை நம்பி தானே இருக்கோம், எனக்கு அவரு தானே உயிர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க அதை ஏத்துக்க முடியாது. நான் அவரை நம்பி வந்திருக்கிறேன், இனிமே நான் பாத்துக்குவேன், நீங்க என்ன எல்லாத்துக்குள்ளே வர்றது, அது என்னை உறுத்துக்கிறது. அந்த பாசமே இதுக்கப்புறம் இவ்வளவு இமோஷனலா இருக்குது. அண்ணன் தான் எல்லாங்கிறது, தம்பி தான் எல்லாங்கிற அந்த பாசம் என்னை உறுத்துகிறதுங்கிறாங்க. அது ஏன் உறுத்தக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ணனை வந்து பாசமா தான் பார்க்க வரும். ஆனா இப்ப தங்கச்சி வந்து அண்ணன் வீட்டுக்கு வரான்னு சொன்னாலே உடனே பீரோல பூட்டி சாவியை தூக்கி மேலே வை அப்படிங்கிற மாதிரி அண்ணி நினைச்சுக்கிறாங்க. அண்ணனை வந்து பாசமாவும் அன்பாவும் தான் பார்க்க வர மாதிரி அண்ணன் வீட்டிலேருந்து வாரி சுருட்டி எடுத்துட்டு போறதுக்காக வரல. நாங்க குழந்தையில இருந்தே சீராட்டி பாராட்டி வளர்த்து தூக்கி வச்சு தம்பி உச்சா போறான், அது போறான், எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்த உடனே எனக்கு தான் தம்பி சொந்தம், எனக்கு தான் தம்பி சொந்தம்னு எப்படி சார் சொல்லலாம்? அவங்க புருஷன் அவங்களுக்கு எப்படின்னு கேளுங்க சார். எங்க புருஷன் எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதேதான் அவங்களுக்கு தெரியும். அப்படி கிடையாது. அதே மாதிரி தான் எனக்கு அப்படி இல்லைங்க சார். எங்க புருஷன் எனக்கு தான் நாங்க சொல்லல. ரியாலிட்டி ஒன்று புரிஞ்சுக்கங்க. அவங்க அதே தான் சொல்றாங்க, நீங்களே பெத்து வளர்த்து ஆளாக்குங்க, ஆனா என் புருஷன் எனக்கு தான் ஃபர்ஸ்ட்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இல்ல சார், லைஃப் லாங் வாழ போகுது. நான் தான் சார். இவங்க 25 வருஷம், அதுக்கு அடுத்து ஒரு 70 வருஷம் வாழ்ந்தாலும் 60 வருஷம் வாழ்ந்தாலும் அதே 10 வருஷத்துல அவர் போயிட்டா கூட அவரோட வாரிசை கஷ்டப்பட்டு காப்பாத்தி கடைசி வரையும் பார்க்க போறது நான் தான். சோ அவருக்கு நான் தான் சார் ஃபர்ஸ்ட், வேற யாரும் ஃபர்ஸ்ட் கிடையாது. எங்க அப்பா அம்மாக்கு அப்புறம் எனக்கு வந்து நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தாய் வீட்டு கோடி வரணும், என் தம்பி தான் வந்து எனக்கு போடணும் சார். கண்டிப்பா உண்மையா போடணுமா இல்லையா? உங்களுக்கு என்ன உரிமை, அவங்களுக்கு என்ன உரிமை? உரிமை இல்லைன்னு சொல்லல, நான் ஃபர்ஸ்ட், அடுத்துதான் நீங்கெல்லாம் நான் சொல்றேன், அவ்வளவுதான். குடும்பத்துக்கு நாங்க தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லல. எங்க உணர்வுகளை புரிஞ்சிக்கல அவங்க, புரிஞ்சுக்கல சார், எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கல. தம்பி மேல பாசம் இருந்தா எங்களையும் அனுசரிச்சு போகணும் இல்லைங்க சார். அவங்க தான் போயிட்டு இருக்கேன், 7 வருஷமா முடிச்சிடுத்து போயிட்டு இருக்கேன் சார். என் 2வது பொண்ணு பிறந்தா ஹாஸ்பிட்டல்ல, ஒரே நாத்தனாரு பார்க்க வரல. ஊர்ல எல்லாருமே கேட்டாங்க, நான் சமாளிச்சிட்டேன், பிரச்சனை இல்லை. இப்போ என் மனசு எவ்வளவு தூரமா வலிச்சுது. எங்க அம்மா வீடுன்னு போய் உட்காந்துக்கிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு எங்களை வர வச்சா நாங்க எப்படி சார் பண்ண முடியும்? அவங்க வீட்டுல எங்களுக்கு மரியாதை கொடுக்காம இப்படி பண்ணா நாங்க எப்படி அங்க போக முடியும்? என்ன மரியாதை வந்து சொல்லிட்டா, எனக்கு தான் எங்க வீட்டுக்காரன் பக்கத்துல உட்கார வச்சு எங்களை வந்து பாசத்துல இருந்து பிரிச்சவாவ சார். எனக்கு தான் என் புருஷன், நீ போனீனா எனக்கு குழந்தை வந்து அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம், நானே கூட இறப்பேன் அப்படின்னு சொல்லி உட்கார டெலிவரி போது உங்க தம்பி என் கூட இருந்தாரு சார். ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த போது காத்தால 9:30 குழந்தை பிறந்தது, ஈவினிங் 5 மணிக்கு உங்க தம்பி வந்தாரு. இப்படி குழந்தை பிறந்தது சார், ஹாஸ்பிட்டல் பக்கம். குழந்தை பிறந்தது காத்தால 7:10, அவர் மதியம் 12 மணிக்கு தான் சார் வந்து பார்த்தாரு. இன்னும் எங்க வீட்டுக்கார மேல எனக்கு கோவம் இருக்கு. ஆனா எனக்கு தம்பி எங்களுக்கு கடைசி வரைக்கும் வேணும்ன்றதால நாங்க இவளோட உறவு வச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? எனக்கு இதுதான் நடந்து வேணும்ன்றதுனால எல்லா செய்யற தப்பையும் பொறுத்துட்டு இதுவரையும் நீங்களாம் வேணும் நான் இருக்கேன். எவ்வளவோ தப்பு பண்ணிட்டீங்க எல்லாரும். நான் முதல்ல சொன்னேன், இது ஒரு சென்சிட்டிவ் ரிலேஷன்ஷிப். நான் சொன்னல ஒரு சாம்பிள் தான். நான் முதல்ல ஆரம்பிச்ச ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லா குறும்பானதும் இதுதான், உடனே சென்சிட்டிவா பிரச்சனை ஆகிறதும் இதுதான். அதான் நடக்குது. நீங்க 2 பேரும் தான் விளையாட்டாக ஆரம்பிச்சிங்க, பட் மனசுக்குள்ள நிறைய இருக்குதான் இருக்கும். ஓகே, இது எல்லா வீடுகளிலும் இருக்க பிரச்சனை தான். இதை நீங்க ஒருத்தருக்கு இமோஷனலாக அடிச்சுக்கிட்டு கேபிட்டலைஸ் பண்ண நாங்க விரும்பல. இதோட ரியாலிட்டி எங்களுக்கு தெரியும். ஓகே, அப்ப நீங்க அவங்க வீட்டுக்கு போறீங்கன்னா அவங்க முகம், நடவடிக்கை, செயல்பாடுலாம் எப்படிலாம் மாறுது? முகம் வந்து ஃபேஸ் சின்னதாயிடும் சார். ஹாலில் வேலை செய்கிறோம், கிச்சனில் போய்ட்டு 2 எட்டியே பார்க்க மாட்டா. வேலை அதிகமாயிடுச்சுன்ற ஒரு ஃபீலிங்லேயே இருப்பா. எங்களுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ரிலாக்ஸேஷன், எல்லாரும் பார்க்குறோம், நமக்கு எந்த வேலையும் செய்ய போகிறது இல்லைன்னா வேலையும் வாங்க மாட்டாங்க. பட் அவளுக்கு வேலை அதிகமாகிடும், அந்த ஒரு ஃபீலிங்லேயே அவள் ஃபேஸ் வச்சுட்டு இருப்பா. ஆமாங்க சார், நான் ஒண்டியாக வேலை பார்க்கணும்ல சார், கிச்சனில் எல்லாருக்கும் சமைக்கணும்ல, அப்போ முகம் சின்னதாக தானே ஆகும் சார். அப்போ முகம் சின்னதாக தான் மாறும். ஆமாங்க சார்.
உங்க அண்ணன் வீட்டுக்கு பாசமா நீங்க போறப்ப அவங்க முகமும் செயல்பாடுகளும் நடவடிக்கை எப்படி மாறி போகுது? முதல்ல வீட்லயே இருக்க மாட்டாங்க. ஓ, நான் போய் எத்தனையோ நாள் திரும்பி வந்திருக்கேன். அவங்க இல்ல, எங்க அண்ணன் தண்ணி மோந்து கொடுப்பான், எனக்கு டம்ளர் தண்ணி எங்க அண்ணன் மோந்து கொடுப்பான். மேபி இருந்தா பாத்திரம் உடையும் கிச்சன்ல. நம்ம வந்துட்டோம், எக்ஸ்ட்ரா நிறைய வேலையாயிடுச்சு அப்படின்ட்டு பாத்திரம் உடையும். ரெண்டாவது குழந்தைங்களுக்கு அடி விழும். ஏதாச்சும் அது சின்ன தப்பு செஞ்சா கூட அதை பெருசா இஷ்யூ ஆக்கி அடி விழும் அவங்களுக்கு. நான் வந்து எங்கள் வீட்டில் வாழை மரம் அதெல்லாம் இருக்கும், அந்த மரத்தில் இருந்த ஃப்ரூட்ஸு, அதை அப்புறம் என்ன சொல்ல முருங்கைக்காய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். பட் அவள் இருக்கவே மாட்டாள். எனக்கு ரொம்ப கஷ்டமா. அது ஒரு வாட்டி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக நிறைய வாங்கிட்டு போனேன். பட் அவள் இல்லை. அதனால எனக்கு வந்து ஒரு நிமிஷம் சொல்லணும், ஒரு கண்ணே கலங்கிருச்சு. அது நம்ம அண்ணனோட குழந்தை, அவ்வளோ நம்ம அண்ணி தான். பட் அவங்க வந்து நம்ம அண்ணனோட குழந்தை வயிற்றில் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு சந்தோஷத்தில் போகிறோம். நம்ம முத அத்தை ஆகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் போகும்போது அவங்க இல்லாதப்ப நம்ம கண்ணே கலங்கிடுது. ரொம்ப வேதனையோட திரும்பி வந்திருக்கேன். ஏன் அப்படி பிள்ளையெல்லாம் போட்டு அடிக்கிறீங்க, சாமான்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறீங்க? ஃபோன் பண்ணி வரல அவங்க. வரும்போது கன்சீவாக இருக்கும்போது வந்திருக்காங்க, ஃபோன் பண்ணல அவங்க. பக்கத்தில் தான் வீடு, ஸோ அதனால ஃபோன் பண்ணா கூட சரி தோ வந்துடுற மதினி அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அவங்க வந்து அவள் இருக்க மாட்டான். ஆனால் நமக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கும். சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பிடுவோம். ஏன் அவங்க வர்றதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை? ஏன்னா டெய்லியும் ஒரு 4 முறை வந்துடுவாங்க நாத்தனார். வீட்டிலே இருக்காங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த வாரேனா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? சரி வாங்க அண்ணின்னு சொல்லிடுவா. அப்படி மேபி நம்ம போனோம்னா உட்காந்து பேசிட்டே இருப்பாளே தவிர சாப்பாடு எடுத்து ஒரு நாள் போட மாட்டான். ஏன் உழ வைக்கிறது இல்லை? நாத்தனார் உள்ள வந்தானே உழ வைக்கிறதே இல்லையே, நம்மளும் பட்னி வேணா கிடப்போங்கிற லெவல்ல. ஏன் அப்படி? வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா தண்ணி டீ. என்னோட தண்ணி ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுப்பாங்க. அண்ணி தோசை செய்யற சாப்பிடுங்க. கடைசி வரைக்கும் கிச்சனுக்குள்ள போவே மாட்டாங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். அன்னிகள் வெர்சஸ் நாத்தனார்கள். ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி, மற்றும் ஆதித்யா ராம். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி, மற்றும் ஆதித்யா ராம் குரூப். பொதுவாகவே நான் கேட்குறேன், நீங்கள் ஒன்றும் இல்லை, பொதுவாகவே நாத்தனார்கள் வர்றப்ப கொஞ்சம் வரவேற்பு குறைவாக தான் இருக்குது. சீக்கிரம் அவங்களை அனுப்பணுங்கிற ஐடியால தான் இருக்கீங்க. ஆமாம், ரைட்டு தானே? ஏன்? வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால. என்ன வேலை அதிகமாக இருக்கும் புரியலையே. இப்போ நம்ம வீட்டுக்காருக்கு நமக்கு மாமனார் மாமியாருக்கு அப்படின்னு சமைக்கிறப்ப ஒரு கொஞ்சமாக சமைச்சு ஒரே ஒரு டிஷ் செஞ்சால் போதும். நாத்தனார் வந்தாங்கன்னா டீ போட்டு நாங்கள் குடிச்சு முடிச்சிருப்போம். அவங்க வந்த உடனே மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக டீ போடணும் அப்படின்ற. அம்மா வீட்ல இருந்து வந்தா உடனே பிரியாணி கூட ரெடி ஆயிடும். அதான் கேட்குறேன். அவங்கள ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், அவங்கள சீக்கிரம் அனுப்பிடணும்னு பாக்குறீங்களே, அவ்வளவு பின்னால கொடுங்க சார். இருக்க பிரச்சனை தான் சார். 7:30 கூடியே இழுத்துட்டு வராங்க அவங்க வரும்போதே. என்ன ரீசனுக்கா அவங்கள சீக்கிரம் கிளப்ப பாக்குறீங்க? ஒரு இனம் புரியாத பயம் சார். என்னது? ஒரு பயம் வந்துருது அவங்கள பார்த்தாலே. இனம் புரியாத பயம். ஆமா, இனம் புரியாத பயம். என்ன நம்மளை பத்தி குத்த சொல்லுவாங்களோ, நம்ம அப்படி வச்சிருக்கோமே இப்படி வச்சிருக்கோமே, ஏதாவது பாத்துருவாங்களோ, நம்ம ஏதாவது சமையல்ல கோல்மால் பண்ணினா அதை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்லாம் ஒரு பயம். ஏதாவது நேத்தி ரசத்தை சுட வச்சிருப்போம், அந்த மாதிரிலாம் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்களோ. அந்த ரெகுலர் சிச்சுவேஷன் அந்த உறவை அது டிஸ்டர்ப் பண்ணுமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. பயம் தான். நம்மளுடைய பயத்து காரணத்தினால தான் நாத்தனாரை நம்ம எட்டி வைக்கிறோம். அவங்களுக்கு கொடுங்க. உப்பு, புளி, மிளகா, கடலைப்பருப்பு அதெல்லாம் அவங்க ஊர்ல கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி இன்னும் இங்க தான் எல்லாமே விளைச்சு நம்ம கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி அவங்க வந்து இங்கேருந்து பேக் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. சார் நம்ம ஹஸ்பண்ட் வீட்ல தங்கத்தட்டிலே சாப்பிட்டாலும் அம்மா வீட்ல வந்து பித்தளை தட்டுல சாப்பிடுறதுல ஒரு பெரிய சுகம் இருக்கு சார். இது என்ன புது கான்செப்டா இருக்கு? ஆமா சார், உண்மையாதான். எந்த பொண்ணை வேணா கேட்டு பாருங்க. அவங்க ஹஸ்பண்ட் வீட்ல அவங்க என்ன சொல்றது, தங்கத்தட்டிலே அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அவங்க அம்மா வீட்ல வந்து எங்க அம்மா இது கொடுத்தாங்க, எங்க அம்மா அது கொடுத்தாங்கன்னு காட்டும்போது அது ஒரு பெருமை எங்களுக்கு. அது ஒரு எங்களுக்கு ஒரு மரியாதை. மிளகா பொடி முதற்கொண்டு அம்மா வீட்ல இருந்து பேக் பண்ணி போகும் சார். அப்ப எங்க தம்பி எங்க அப்பா எங்க வீட்லயே நீங்க எல்லாம் செய்துக்கிட்டு நாங்க எடுத்துட்டு போனா என்ன சார் தப்பு? எங்க அண்ணன் சம்பாதிக்கிறாரு, கொஞ்சம் எடுத்துட்டு தான் போறேனே, என்ன இப்ப குடிமொழி போச்சுங்கிறாங்க. பெருமையா சொல்லுவோம் சார். அவங்க கொடுக்கலனா கூட நாங்களா வாங்கினாலும் சரி, இல்லை எங்க தம்பி அதில் சின்னதா ஒரே ஒரு கடுகு கொடுத்தா கூட நாங்க போய் அதை பெருசா ஊதி எங்க வீட்டுல மாமியார் வீட்டுலலாம் எங்க தம்பி அதை கொடுத்தான் இதை கொடுத்தான் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறோம் சார். ஆக்சுவலா நீங்க எடுத்துட்டு போறது பிரச்சனை இல்லை, ஆனா சுச்சுவேஷன் பார்த்து நம்ம வீட்டுல என்ன நிலைமை இருக்கு, அண்ணா வீட்டுல என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க வந்து இது பண்ணலாம். எல்லாரும் நியாயமாவும் கொஞ்சம் பேசுங்க. எதுக்கு அண்ணங்கார போயில பழம் வாங்கிட்டு போறான்னு நினைக்கிறீங்க? உறவு என்ன ஆப்பிளுக்கு வழி இல்லாமல இருக்கு அந்த குடும்பம். ஆப்பிளுக்கு வழி இல்லாமல உங்க குடும்பம் இருக்கு. எதுக்கு அண்ணங்கார வரல எல்லா பழம் வாங்கிட்டு போறான்? நம்ம அம்மால என்னன்னு சொல்லுதே, தங்கச்சி வீட்டு போற போயில பழம் வாங்கிட்டு போ,
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்துக்கு வழி இல்லாமல கிடக்கு குடும்பம் அல்ல. அதே மாதிரி எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க, திருப்தி பட மாட்டாங்க. இன்னும் நம்ம வந்து அண்ணன் வீட்ல இருந்து இன்னும் என்னென்ன எடுத்துட்டு போகலாம், இன்னும் என்ன எல்லாம் நம்ம வீடு தானே, அந்த உரிமை வந்து அவங்களுக்கு வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காட்டன் புடவை எடுத்து கொடுத்தாங்க, நாங்கள் திருப்தியாக கட்டுவோம். எங்கள் அண்ணன் வீட்டில் வாங்கி கொடுத்ததுன்னு மாமியார் வீட்டில் பெருமையாக சொல்லுவோம். நம்ம வந்து 500 ரூபாய்க்கு சாரி எடுத்து கொடுத்துருந்தாலும் அது வந்து எனக்கு கலர் பிடிக்கல, இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், ப்ளவுஸ் பீட் ரொம்ப சின்னதாக இருக்குது, 1000 குறைகள் வரும் அந்த ஒரு சேலையில். ஏன் அப்படி சார்? ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். எங்களோட விருப்ப வெறுப்புகளை வந்து நாங்கள் காட்ட முடியாது. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாதான் எங்கள் ஃபேமிலி போவோம். அப்போ என் அண்ணக்கிட்டயோ என் அண்ணிக்கிட்டயோ தான் நான் என்னோட உண்மையான இதை வந்து சொல்ல முடியும். அண்ணி இது என்கிட்ட நான் இந்த கலர் இருக்கு, இந்த கலர் இல்லை அப்படின்னு நான் என்னுடைய எதிர்பார்ப்புகளை அவங்க கிட்ட நான் சொல்ல முடியும். அம்மா ஸ்தானத்திலயோ அப்பா ஸ்தானத்திலயோ அவங்கள வச்சு தான் நாங்கள் பார்க்குறோம். அண்ணின்றவங்க அம்மா ஸ்தானம். ஆனால் அவங்க இந்த மாதிரி குறைகளை வந்து எங்களை நினைக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாய்மாமன் உறவுல இந்த கட்டு இருக்கு, எனக்கு இந்த ரைட்ஸ் இருக்குன்னு என்னென்ன சொல்லுவீங்க? ஏன்னா இங்க என்ன சிக்கல் நடக்குது அப்படின்னா, யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறது பத்தின ஒரு மரபுசார் தொடர்ச்சியே இங்க இல்லாம போன மாதிரி இருக்கு. யாராருக்கு என்னென்ன உரிமை இருக்கிறது? நாத்தனாரா உங்களுக்கு உங்க வீட்டுல, உங்க அப்பாவோட வீட்டுல, உங்க அண்ணன் வீட்டுல உங்களுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா உரிமைனா எல்லா உரிமைனா அது முறிப்பிட்டு அண்ணங்கிட்ட எல்லாம் கேட்கணும். அது இல்லம்மா, ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம குடும்ப அமைப்பிலே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு கதவை அடைச்சிட்டு இன்னொரு கதவை திறப்பாங்க. ஒரு இதுல அன்னைக்கு நோ சொல்லுவாங்க, நாத்தனாருக்கு எஸ். ஒரு இதுல நாத்தனாருக்கு நோ, அன்னைக்கு எஸ். உங்களுக்கு அது மாதிரி என்னென்ன எஸ் இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். உங்க கட்டுமாங்கல்ல ரைட், திஸ் இஸ் மை ரைட், முறை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்களுக்கு என்ன முறை இருக்குன்னு கேட்கிறேன். அதான் சிக்கல். இப்போ நீங்க எல்லா ரெண்டு தரப்புமே உங்க கட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அன்னைக்கு என்ன கட்டு, யாருக்கு என்ன ரைட்ஸ்? எங்க வீட்ல எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் என்ன ஃபர்ஸ்ட் உரிமை எனக்கு கொடுக்கணும் சார். ஐயா கிடையாதுமா, ஒரு நிமிஷம். நான் கேட்கறது வேற. நான் கேட்பது உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களா, அதுதான் இப்ப சிக்கலே. உங்களுக்குன்னு உண்மையாகவே ஒரு ரைட்ஸ் இருக்கு, சில ரைட்ஸ். அந்த ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு முதல்ல உரிமை தெரிஞ்சாதான் சண்டை போடுறதுக்கான ரைட்ஸே உங்களுக்கு உண்டு. இது உங்க உரிமையே தெரியாம நீங்க எப்படி சண்டை போடுவீங்க? ஒரு பொண்ணா, அந்த வீட்டு பொண்ணா உங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கு? நீங்க உங்க அண்ணியோட ரூம்மேட், நீங்களும் அண்ணி நாத்தனார் கிடையாது. அப்போ பின்னால நீங்க இதான் சிக்கல் இங்கே தான் வருது. என்ன உரிமை இருக்கிறது? எங்க வீட்டில் வந்து சார் கல்யாணம்னா நான் தான் விளக்கு பிடிக்கணும். நான் தான் எங்க தம்பியுடைய கல்யாணம்னா நான் நாத்தனார். முதல் விளக்கு எடுத்துட்டு போகணும். முதல் விளக்கு நான் தான் முதல் விளக்கு எடுத்துட்டு போகணும். ஆமா. எங்க வீட்டில் ஏதாவது எங்க தம்பி வீட்லயோ எங்க வீட்ல எந்த விசேஷமா இருந்தாலும் நான் பிறந்த பொண்ணுன்றதால என்ன கூட்ட அவங்க கண்டிப்பா முதல்ல செய்யணும். ஓகே, சூப்பர். கல்யாண கார்டு, திருமண அழைப்பிதழ் ஃபர்ஸ்ட் யாருக்கு வைக்கணும்? கண்டிப்பா எனக்கு வைக்கணும். உங்களுக்கு வைக்கணும். ஆமா, நான் தான் பிறந்த பொண்ணு, என்கிட்ட கேட்கணும். என்கிட்ட வந்து கண்டிப்பா அவங்க பத்திரிக்கை வைக்கக்குள்ள என்னையும் எங்க வீட்டுக்காரையும் முதல்ல அழைச்சி சொல்லறதுல இருந்து எல்லாமே எங்களுடைய இதுவால தான் நடக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதான் என்னுடைய உரிமை. எதிர்பார்க்கறதெல்லாம் வேண்டாம், இருக்க உரிமை. அது உரிமை. அதுதான் நீங்க தான் கண்ணாப்புன்னு எதிர்பார்க்கறீங்களே, அது வேண்டாம். எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லுங்க சார். எங்க வீடு வந்து அப்பா வாங்கினது. அப்பா சொல்லிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் இதுல தங்கச்சி அக்கா எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஏமாத்திடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமா இருந்தாலும் எனக்கு அந்த உரிமை இருக்கு சார். என்னைக்கு இருந்தாலும் கோர்ட்டுக்கு போய் கூட நான் வாங்குறதுக்கு உரிமை இருக்கு. பெண்ணுக்கு சொத்து உரிமை இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எனக்கு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி சட்ட ரீதியான விஷயத்தை சொல்லுங்க. அவங்க கேட்கவே வேணாம் சார், நான் ஆல்ரெடி கொடுத்துருவீங்க. எங்க வீட்டுக்காரர் படிச்சிருக்காரு, நான் படிச்சிருக்கேன், வேலைக்கு போய் என் பசங்களுக்கு நான் பார்த்துப்பேன். கொடுத்துருவாங்களாங்க, கோர்ட்டுக்குலாம் போவேன். ரொம்ப நன்றி சார். வேற இன்னும் முறையோ பெருசா வரல. என்னாச்சு? முறை தெரியல. ஒண்ணே ஒன்று சொன்னா போதுமா? எனக்கு எல்லா உரிமையும் தான் சார் தெரியல. என்னுடைய தம்பி என் குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு செய்யணும் சீரு. தாய் மாமான்ற முறையில் பத்திரிக்கை அடித்து அவருடைய பேர் தான் முதல் போடணும், தாய் மாமாவுடைய பேர் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து வரும்போது குழந்தைய உட்கார வச்சு மொட்டை அடித்து காது குத்துறனா தம்பி தான் வரணும். தாய் மாமா எல்லாரும் மொட்டை அடிச்சு காது குத்துறதுலே இருந்தா மாமனுக்கு மொட்டை அடிக்கிறது மட்டும்தான் வேலையா? உங்க ரைட்ஸ் என்ன? அதெல்லாம் அவர் ரைட்ஸ். அடுத்து என்னங்க இது ஆச்சரியமா இருக்குங்க எங்களுக்கு. நாங்க எதிர்பார்க்கல. எல்லாரும் சண்டைக்கு ரெடியா இருக்கீங்க, உங்க உரிமை என்னன்னே தெரியல, மரபை தொலைச்சிட்டீங்க. ஏன்னா நீங்க யாருமே இது என்னுடைய உரிமைன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க சார். அவங்க வீட்ல பொண்ணு எடுக்கிறதோ பொண்ணு கொடுக்கறதோ என்னோட உரிமை சார். எங்க அண்ணன் வந்து வேற யாருக்கும் பொண்ணு தரக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன். சூப்பர். நான் எடுக்கலனா நீங்க வெளியில கட்ட முடியும். அதே மாதிரி நான் பொண்ணு கொடுப்பேன். நான் என் பொண்ணை நீ எடுக்கணும், வெளியில எடுக்க கூடாது. அது வந்து என்னோட உண்மையான ரைட்ஸ். என் பொண்ணுக்கு கல்யாணம்னா முதல்ல எங்க அண்ணங்காரன் தான் கண்டிப்பா மெட்டியும் கொலுசும் வாங்கி போடணும். அதே மாதிரி அண்ணனும் என்ன பொண்ணும் மாப்பிளையும் மாலை மாத்தினாங்கன்னா எங்க அண்ணன் தான் தோல்ல தூக்கி வச்சுக்கணும். மாமன் தோல்ல தூக்கி தான் பொண்ணு மாப்பிள்ள மாலை மாத்தணும் எங்க இதுல. அதே மாதிரி சீர் வைக்கும் போது
அம்மான் சம்பாவனைன்னு சொல்லிட்டு முதல்ல மாமங்காரன் தான் மொய் எழுதணும். அண்ணன் 101 ரூபா மொய் எழுதினாலும் அம்மான் சம்பாவனை அப்படின்னு முதல்ல மாமங்கார சம்பாவனை தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் மற்ற பேர்லாம் எழுதணும். தாலி முடியிற நாத்தனாருக்கு புடவை எடுத்து தரணும் சார். அண்ணனுக்கு கல்யாணம்னா நான் தாலி முடியிறேன்னா புடவை எடுத்து தரணும். அண்ணன் ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்கன்னா அத்தை காப்பு போகணும் சார். அத்தை காப்பு போகணும். தலை பொங்கல் வருது, தலை பொங்கலுக்கு 101 கரும்பு கொடுக்கணும். எவ்வளோ அரிசி அந்த வெல்லம் எல்லாம் பண்ணிட்டு எங்க அண்ணா வந்து மத்தவங்க எல்லாரோட சூப்பரா பண்றாங்க அப்படின்னு எங்க அத்தை வீட்டுல பாக்குற அளவு எங்க அண்ணா எனக்கு பண்ணணும். அப்புறம் வந்துட்டு பொங்கல் சீர் பண்ணணும். அதுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும், எனக்கு வேட்டி சட்டை அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அப்புறம் வந்துட்டு தீபாவளி வருது, தீபாவளிக்கும் புடவை வரணும். ஸோ தலை இது முடிஞ்சுது. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நான் வளகாப்பு பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு தான் போவேன். 9வது மாசத்துலயே 8வது மாசத்துலயே நான் போனேன்னா குழந்தை பிறந்து ஒரு 3 மாசம் கழிச்சு தான் நான் வருவேன். அதுவரை எங்க அண்ணா தான் என்ன பாத்துக்கணும். இப்ப வந்து காது குத்துற போறோம்னா ஊருக்கு போற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் செலவை பார்த்து அண்ணா கூட்டிட்டு போய் எல்லா புடவை எடுத்து கொடுத்து குழந்தைக்கு வந்து நகை எடுத்து போட்டு காது குத்தணும். அப்புறம் குழந்தை பிறந்தப்போ பையனா இருந்தா கொடி போடணும், பொண்ணா இருந்தா வந்து செயின் போடணும். சூப்பர். நீங்க எல்லாரும் ஒன்று புரிஞ்சுங்க, நாங்க இந்த டீம், எங்கள் பின்னால இருக்கிற டீம், நீ ஹோல் டீம் தமிழ் மரபு தெரிஞ்சதுதான். தங்கச்சி வீடு கட்டினா அண்ணங்கார என்ன பண்ணும்? ஃபுல் சாமான் வாங்கி கொடுக்கணும், ஃபர்னிச்சர் வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் நவீன காலமா. உங்க பக்கத்துல வீடு கட்டி தங்கச்சி வீடு கட்டி குடி போனா அன்னை கிடா விருந்து போடணும். சரி, ஒண்ணு கேள்வியா கேட்டுறேன். பொண்ணோட தாயார் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய நகை யாருக்கு சொந்தம்? பொண்ணுக்கு தான் சார். ஏன் இப்ப எல்லாரும் வேகமா கை தூக்குனீங்க? இந்த நகைக்கு அன்னிக்காரங்க என்னைக்கா சண்டைக்கு வந்திருக்காங்களா? வருவாங்களா என்ன? ஆனா வச்சு அவங்க தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அப்பப்போ வந்து வக்கனை தான் சொல்லிட்டு போவீங்க, என்னம்மா இப்படி இருக்கிற அப்படின்னு வந்து கிளப்பி விட்டு போவீங்க, ரைட்டா? ஆனாலுமே கூட நகை உங்களுக்கு தான் சொந்தம். மருமகள்கள் கோர மாட்டாங்க பெருசா. லாஜிக்கலா இங்க நடக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, உங்கள் உரிமை என்ன என்பது உங்களுக்கு தெரியல. நான் குறையா சொல்லல, ஏன்னா நம்ம யாருக்குமே பெருசா தெரியாது. இப்ப ஆளாளுக்கு ஒரு திசையில போன பிறகு எல்லாமே உரிமை நினைச்சுக்கிறோம். இங்க சிஸ்டம்ல சில உரிமைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமையை நீங்கள் கோருகிற போது அது தானாக கிடைக்கும். அது உங்களுக்கும் இருக்கு, இவங்களுக்கும் இருக்கு. இந்த உரிமை தான் இதோட அழகு, இதோட சிறப்பு. இன்னைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப நுட்பமான உறவாக சொல்லப்படக்கூடிய நாத்தனார் மற்றும் அன்னிமார்கள். இவர்களுக்கு இடையில் ஏன் சிக்கல் வருகிறது? இவர்களுக்குள் நடக்கக்கூடிய சம்பாஷணைகள் என்ன? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ-பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். உங்க அண்ணனோட்ட நெருக்கமும் அந்த பிடியும் இறுக்கமா இருக்க, தம்பியை பத்திரமா நம்ம கைக்குள்ளே வச்சுக்க நீங்க என்னென்னலாம் ட்ரிக்ஸ் பண்ணுவீங்க, டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? தம்பியே வந்து சொன்னாலும் அவ சின்ன பொண்ணு தான்டா, நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கா, நம்ம குடும்பத்துல இன்னும் அவ பழகல, இப்படி சொல்லி குடுறா, அவ இப்படி ஆயிடுவா அப்படின்னு நாம வந்து நல்லதை சொல்ற மாதிரி தம்பிக்கு சொல்லுவோம். ஓகே, இதான் டாக்டிக்ஸ். எஸ், சூப்பர்ங்க. மாமியார் வீட்டுல கஷ்டப்படுறப்ப ஒரு சிம்பதி கிரியேட் பண்றது அண்ணன்ட்ட வந்து இந்த மாதிரி இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, நீ இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு நீ அதெல்லாம் கவலைப்படாத, என்னைக்கா இருந்தாலும் நான் உனக்கு இருக்கேன், எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்படியே அதாவது மாமியார் வீட்டில் நல்லா தான் வச்சிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம அண்ணனோட பாசம் போகக்கூடாதுன்னு ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணி பேசி அப்படியே அண்ணனை வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கிறாப்புல வச்சு உடனே ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுற மாதிரி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுற மாதிரி. செம்ம பிரில்லியன்ட். நீங்க சொல்ற பிரில்லியன்ட் ஐடியாங்க. ஏன்னா தங்கச்சி கஷ்டத்துல இருக்கா, நம்மளை பார்த்துக்கலாம் நிறைய பேர் செய்வாங்க. வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ-பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். இவங்க வந்துட்டு போன பிறகு 4 நாள் வீடு எப்படி மாறி இருக்கு? அவங்க வந்து போன அப்புறமா எதனா ஒன்று நம்ம சின்னதாக பண்ணால் கூட எங்கள் அக்கா இருந்தால் எப்படி பண்ணியிருப்பாங்க தெரியுமா, எங்கள் அம்மா இதை எப்படி பண்ணியிருப்பாங்க தெரியுமா, நீனே இப்படி இருக்கிற, இதுக்கு தான் அவங்க இருக்கணுன்றது அந்த ஒரு பேச்சு கண்டிப்பாக வரும். அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சாதாரணமாக அவர் பேசினாவே எனக்கு கடுகடுன்னு பேசுகிற மாதிரி தெரியும், தோணும். அவர் பேசும்போதே பேச்சில் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அவங்க வந்து போனதுக்கு அப்புறம் அவங்க பேசின வார்த்தைகள் ஒன்னொன்னும் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அவ எதுக்காக இந்த மாதிரி பேசினா, அவ எதுக்காக இந்த மாதிரி செஞ்சா, அதுக்கு என்ன உள்குத்து என்ன இருக்கு, இதனால நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அதாவது ஹஸ்பண்ட் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி அதனால நமக்குள்ள எதனா ப்ராப்ளம் வருமா, இப்படிலாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அவங்க வரும்போதே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் டிமாண்ட்ஸோட வருவாங்க. அப்போ வந்து அவர் மைண்டில் வந்து சிஸ்டருக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு தான் ஓடிட்டே இருக்கும்போது நம்மக்கிட்ட ஷேரும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து கேட்போம், ஏற்கனவே நிறைய செஞ்சிட்டீங்க, எல்லாம் செஞ்சிட்டீங்க, இன்னும் என்ன நீங்கள் செய்ய போகிறீங்கன்றதெல்லாம் வந்து நம்ம வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால நம்மக்கிட்ட அதை வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டார், அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. 4 நாள் வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு எனக்கு இருக்கிற அந்யோன்யம் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். அந்த சேம் டைம் அந்த கிரெடிட் கார்டை உடச்சி போடணும் போல ஒரு ஃபீல் வரும். ஏன் அப்படி? அந்தளவுக்கு செலவாயிருக்கும், நம்மளால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற அனலைஸ் போகும்போது அந்த கிரெடிட் கார்டு நம்மளுக்கு இனிமேல் தேவையில்லை
அப்படிங்கிற அளவுக்கு உடச்சி போட்டுடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தோணும். இல்லை நம்ம வந்து அப்போ என்ன எப்படிலாம் பிஹேவ் பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லி சொல்லி காமிக்கிறது. நீ என் தங்கா வந்த போது உன் மூஞ்சி மூணு இருந்தது, அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, அவரே கொஞ்சம் பில்டப் பண்ணுறது. நிறைய பில்டப் பண்ணி நமக்குள்ள அந்த 4 நாளைக்கு வந்து நம்ம கிட்டையே நெருங்க முடியாத அளவுக்கு வேணும்னே நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருப்பார். அப்புறம் அடங்கி தானாக வந்துடுறது நம்ம வழிக்கு. இத்தனை நாள் நான் தான் இருந்தேன், 4 நாள் வந்தோடனே அப்படியே டோட்டலாக நம்மளை மறந்துடுவாங்க. எல்லாமே அவங்க அக்கா தான், அக்கா பசங்க தான். நம்ம பிள்ளைங்கள கூட கண்டுக்க மாட்டாங்க. இது கீழே உளுந்து அழுதுட்டு இருக்கோம், அதை கண்டுக்க மாட்டாங்க. அந்த பிள்ளை லேசா தடிக்க இப்படி உழ போனா கூட ஐயோ விழுந்துட்டான்னு ஓடுவார் பாருங்க. நான் ஒரு வாரத்துக்கு பேச மாட்டேன் சார். அவருக்கு ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும் அந்த 1 வீக். அவர் உணர்ந்து அப்புறமா அது கண்டுபிடிச்சிடுவாரு. அதனால தானே சாரிமான ஒரு வார்த்தை சொல்லணும். ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். வெளிப்படையாக நீங்களா சொல்லணும்னா சொல்லலாம். நல்ல நியாயமான கேள்வி தான். என்னதான் அவங்க என் கணவன் எனக்கு தான் எல்லாம் அப்படிலாம் சொன்னாலும் கூட அவங்க மனைவியை தாண்டி, உங்கள் அண்ணியை தாண்டி உங்கள் அண்ணனோட்ட நெருக்கமும் அந்த பிடியும் இறுக்கமாக இருக்க, தம்பியை பத்திரமா நம்ம கைக்குள்ளே வச்சுக்க நீங்கள் என்னென்னலாம் ட்ரிக்ஸ் பண்ணுவீங்க, டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? அவனுக்கு ஏதாவது மணி தேவைப்படும் போது டக்கு நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். அவசர பண உதவினா உடனே ஹெல்ப் பண்ணுவேன். நான் கொடுப்பேன். ஓகே, வேற? தம்பியே வந்து சொன்னாலும் அவ சின்ன பொண்ணு தான்டா, நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கா, நம்ம குடும்பத்துல இன்னும் அவ பழகல, இப்படி சொல்லி குடுறா, அவ இப்படி ஆயிடுவா அப்படின்னு நாம வந்து நல்லதை சொல்ற மாதிரி தம்பிக்கு சொல்லுவோம். ஓகே, இதான் டாக்டிக்ஸ். எஸ், சூப்பருங்க. மாமியார் வீட்டில் கஷ்டப்படுற அப்புறம் ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணுறது அண்ணன்ட்ட வந்து இந்த மாதிரி இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, நீ இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு நீ அதெல்லாம் கவலைப்படாத, என்னைக்கா இருந்தாலும் நான் உனக்கு இருக்கேன், எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்படியே அதாவது மாமியார் வீட்டில் நல்லா தான் வச்சுருப்பாங்க, இருந்தாலும் நம்ம அண்ணனோட பாசம் போகக்கூடாதுன்னு ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணி பேசி அப்படியே அண்ணனை வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கிறாப்புல வச்சு உடனே ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுறவங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுற மாதிரி. நீங்க சொல்ற பிரில்லியன்ட் ஐடியாங்க. ஏன்னா தங்கச்சி கஷ்டத்துல இருக்கா, நம்மளை பார்த்துக்கலாம் நிறைய பேர் செய்வாங்க. அப்போ உங்களுடைய நினைவு அவருக்கு எப்போதும் இருக்க மாதிரி பார்த்துக்கிறது. சூப்பர். வேற? அண்ணன் கிட்ட அண்ணியை பத்தி பெருமையா பேசணும் சார். எனக்கு கிடைச்ச அண்ணி மாதிரி யாருமே கிடையாது, செம்ம ஃப்ரெண்ட்லி. நாங்க 2 பேரும் ஒரு பிட்ட போட்டோம்னு வச்சுக்கோங்க, அண்ணன் நினைப்பான் சரி ஓகே நம்ம தங்கச்சிக்கும் அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, தங்கச்சியால எந்த பிரச்சனையும் வராது, தங்கச்சியால இந்த பிரச்சனை வராது, பிரச்சனை வந்தா நம்ம பொண்டாட்டியால தான் வந்துச்சு அவர் நினைக்கிறோம். இவ தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருப்பா, தங்கச்சியால வராதுன்னு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆகி என் பொண்ணுக்கு உன் பையன் தான்னா நடக்குதோ இல்லையோ, என் பொண்ணுக்கு உன் பையன் தான்னா அப்படின்னு இப்ப நீ வேற அவனுக்காவது பொண்ணு எடுத்தனா அவ்வளவுதான். நீ இப்பத்துல இருந்து இப்ப மாப்பிள்ளை தான் கூப்பிடுவேன். இப்போ என் அண்ணன் பசங்களும் வாங்கடா மாப்பிள்ளைங்கள தான் கூப்பிடுவேன். சோ அந்த மாதிரி அண்ணன் பிள்ளைங்கள மாப்பிள்ளை வாடா மருமகனே வாடான்னு கூப்பிடுறது எவ்வளவு சந்தோஷம். செம்ம சந்தோஷங்க. கல்யாணம் ஆகுறோமோ இல்லையோ அதாங்க சந்தோஷம். ஓகே, அண்ணன் பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போகும்போதுலாம் உடனே அன்னைக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்து அண்ணி நல்லா இருக்கா இந்த சேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. போனோடனே அண்ணியோட உங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க, வந்தாங்களா, ஃபோன் பண்ணாங்களா, அண்ணியோட அம்மா அப்பாவை பத்தி விசாரிக்கிறது. அண்ணன் இருக்கையில உடனே அண்ணி வந்து பாரு நம்ம அம்மா அப்பாவெல்லாம் பத்தி கேட்கறாங்க. உடனே நல்லா அண்ணன் கூட சொல்லுவா பாரு உங்க அம்மா அப்பாவெல்லாம் கேட்கறா, என் தங்கச்சி நல்லவ. இவங்க அவங்க கல்யாணத்துக்கு பிறகும், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகும் அண்ணனையோ தம்பியோ கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு என்னென்ன ட்ரிக் எல்லாம் பண்றாங்க? ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரே வார்த்தையிலே சொல்லுவாங்க, வீட்டில் பிறந்த பொண்ணு அழுதானா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து அவரால் செய்ய முடியாததெல்லாம் வந்து செஞ்சிடுவார். எவ்வளோ மேக்சிமம் செய்யணுமோ அவ்வளோ செய்யறதுக்கு கஷ்டப்படுவார். என்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுவார். இல்லை தங்கச்சி வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணுவார். தம்பிங்க பத்தி ரொம்ப பெருமையா எல்லா இடத்துலயும் சொல்றது சார். தம்பியை பத்தி ரொம்ப பெருமையா எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. பார்த்த உடனே பாசத்துல கண் கலங்குறது அதெல்லாம் ஒரு மாதிரி ட்ரிக்ஸ் தான் சார். அதெல்லாம் சின்ன வயசுல அவங்க வந்து 2 குடுமி போட்டிருந்தாங்களாம் சின்ன வயசுல. அதை வந்து அவங்க சொல்லுவாங்க, இன்னமும் சொல்றாங்க, நீ அன்னைக்கு காவா ஓரத்துல உட்காந்துட்டு இருந்த, உள்ள போயிட்ட, அந்த 2 குடுமி தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அந்த 2 குடுமியை பிடிச்சி நான் தூக்கலன்னா இந்நேரம் உங்களுக்கு பொண்டாட்டியே கிடைச்சிருக்காது. எப்போ எந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தாலும் உன் குடுமையை பிடிச்சி நான் தூக்குனதுனால தான் நீ இவ்வளவு பெரிய மனுஷனா இப்போ நிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதை சொல்லி அவர் மைண்ட குடும்பம் இல்லாம இருப்பான், ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. அண்ணன் தப்பே பண்ணியிருந்தாலும் தப்புன்னு தெரியும் சார். தப்புன்னு சொல்லாம அதெல்லாம் சரின்னு சொல்லி அவங்களுக்கு ஜாலரா போடுவாங்க. அழுது காரியத்தை சாதிச்சுப்பாங்க. அவங்க எங்க வீட்டுக்கார்ட்ட வந்து உன்ன மாதிரி வந்துட்டு இளிச்சவாய் ஒரு வீட்டுக்காரர் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கன்றாங்க. அதோட அவர் என்ன நம்பிடுறாரு, அவங்க வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு போல இருக்கு, தங்கச்சியை நம்ம தான் பார்த்துக்கணும்னு ஒரு விஷயமும் பார்த்து செய்வார்.
இப்போ அண்ணனே வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னாலும் இல்லைண்ணா நீயே ரொம்ப கஷ்டமா இருக்க பரவாயில்ல வேண்டாம் ஆனாலும் வாங்கி வச்சுப்பாங்க ஆனாலும் வாங்கி வச்சுப்பாங்க இருந்தாலும் பேச்சுக்கு சொல்லுவாங்க அண்ணன் நீயே ரொம்ப கஷ்டமா இருக்கண்ணா பரவாயில்ல இருக்கட்டும் ஆனாலும் வாங்கி வச்சுப்பாங்க. ஆனா இது நிறைய இடத்துல நடக்கும். அண்ணன் நீயே கஷ்டப்படுற உனக்கே இவ்வளவு சிரமம் பரவாயில்ல விடுனே பரவாயில்ல சார் அதுவும் அண்ணி முன்னாடி கையில அமைக்கிறாரு அதுக்கப்புறம் அண்ணன். ஆனா பயங்கரமா கவனிச்சிருக்கீங்க. இப்ப தெரியுது நீங்க ஏன் உங்க நாத்தனார்களை 2 மினிட்ஸ்க்கு மேல வீட்டுக்குள்ள விடுறதில்லைன்னு. ஓகே. சென்டிமெண்ட்டா அரெஸ்ட் பண்ணுவாங்க. சென்டிமெண்டானா என்ன பண்ணுவாங்க? நீ உன் பொண்டாட்டி வந்த பிறகு ரொம்ப மாறிட்டடா, நீ முன்ன மாதிரி இல்லடா, நீ முன்ன மாதிரி இல்லடா, அந்த ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படி இருந்தடா நீ இப்படி இருக்க, என்கிட்ட பேசுறது இல்ல, என்கிட்ட நீ சரியா நடந்துக்கிறது இல்ல, வரது இல்ல, பாரு நீ எப்படி மாறிட்ட, எல்லாம் உன் பொண்டாட்டி வந்ததால தான் ஆச்சு அப்படின்ட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகே. ஆனா இதுக்குள்ளேயும் எவ்வளவு உண்மை இருக்கிறது? அண்ணனையும் தம்பியோ கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? அன்பு பாசம் போயிடக்கூடாதுன்னு தான். நம்ம வேற வீட்டுல கட்டி கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உறவு விட்டு போயிடக்கூடாது இல்ல. அந்த அண்ணாங்கிற பாசம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதேதான் 100%ல கொஞ்சம் கூட குறையாம எங்களுக்கு வரணும். அதனால நாங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியா கிரியேட் பண்ணியாது அதை நாங்க பாசத்தை வச்சுப்போம். அந்த உறவை விட்டு போயிடக்கூடாது. அண்ணாங்கிற உறவு அண்ணன் மாதிரியே இருக்கணும். உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அதனால எங்கிட்டே இருந்து ஒரு பர்சன்ட் குறைஞ்சிருச்சுன்னு அவனும் நினைக்க கூடாது, நாங்களும் நினைக்க கூடாது. ஓகே. தாய் வீட்டுக்கு அம்மா அப்பா இல்லை, அடுத்தது அண்ணன் தம்பி தான். அவங்க வீட்டுக்கு வர்ற இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மேல பாசமா இருக்கிறது. ஆக்சுவலா இந்த வயசு அந்த ஏஜ்னு வரப்ப அம்மா அப்பா எல்லாம் இறந்துருப்பாங்க ரொம்ப முதியவர்களா போனப்போ. சோ அப்ப பெருவாரியான நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். அப்ப அண்ணன் மட்டும்தான் ஒரே இமோஷனல் இது அப்பா பொசிஷன்ல அவர் தான் இருக்காரு. ஆமா. அப்ப அவரையும் நீங்க விட்டுற முடியாது. அதுக்காக எங்களுக்கு மாமியார் வீட்டுல மரியாதையே வந்து எங்க அண்ணனுக்கும் எங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதுதான் எங்களுக்கு அங்க முக்கியம். அண்ணன் தர பணம் காசு முக்கியம் இல்லைங்க. எங்க மாமியார் கேட்பாங்க என் பொண்ணுகிட்ட சின்ன வயசுல அம்மாவும் மாமியும் பேசிக்கிறாங்களா, நான் அம்மா வீட்டுக்கு நான் போனேன்னா இந்த கொஸ்டின் என் பொண்ணுகிட்ட கேட்பாங்க. ஏன்னா நம்ம மருமக அவங்க அண்ணிக்கிட்ட ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சிருக்கா, இவளுக்கு அங்க மரியாதை இருக்கா, எங்க அண்ணன் மதிச்சா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தாதான் எனக்கு இங்க வந்து ஒரு ஹோல்டு. அண்ணன் நல்லா இருந்தாதான் சார் எங்களுக்கு வந்து மாமியார் வீட்டுல எங்களுக்கு கௌரவமே. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். அன்னிகள் வெர்சஸ் நாத்தனார்கள். ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. உங்கள் அண்ணனையோ தம்பியோ பற்றி உங்கள் புகுந்த வீட்டில் என்னவெல்லாம் பெருமை பேசுவீர்கள்? பொய்யா கூட இருக்கும். உண்மையா பொய்யா தான் சார் இருக்கும், ஆனாலும் விட மாட்டோம். என்ன பேசுவீங்க அப்படின்னு? எங்க தம்பி மாதிரி கிடையவே கிடையாது, உலகத்திலே கிடையாது. எங்க அண்ணி மாதிரி உலகத்திலே கிடையாது. எங்க தம்பி பொண்டாட்டியை நீங்க பார்த்ததே கிடையாது. நான் போன உடனே அவ வந்து எப்ப போற என்ன போற எல்லாம் கேட்க மாட்டா, பாயை எடுத்து வீசுவா. அது எப்படி வீசுவான்றது நாங்க அங்க சொல்றது இல்ல, ஆனா பாயை வீசுவா. நாங்க போனாக்கா ஒரு வேலை கிடையாது எங்களுக்கு. நாங்க பெரிய லார்டு லபகதாஸ் ஃபேமிலி. அப்படி படுத்துட்டு தான் இருப்போம். தம்பி பொண்டாட்டி எல்லாம் செய்வா எங்களுக்கு சேவகம். தம்பி வந்து கேட்பான், தட்டி கேட்பான், ஏன் எங்க அக்காவுக்கு செய்யல போலன்னு தட்டி கேட்பான். அப்படிலாம் நாங்க சும்மா போய் சொல்றது வழக்கம் தான். வேற அம்மா வீட்டுல பழையதே சாப்பிட்டா கூட பஞ்சபத்து பரிமாணம் தான் பரிமாறினாங்க. எங்க அண்ணன் வீட்டுல டிவி என்ன, ஃப்ரிட்ஜ் என்ன, சொந்த வீடு என்ன, பங்களா மாதிரி வீடு, அவ்வளோ நல்லா ஓகோகோன்னு இருக்காங்க. நாங்க போனோம்னாக்க அண்ணன் 2 நாளைக்கு லீவ் போட்டுருவார் வேலைக்கே, தங்கச்சி கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்படின்லாம் அம்மா வீட்டில் வந்து மாமியார் வீட்டில் வந்து சொல்லுவோம். போனா வீட்டு வாசல்ல பூட்டு தொங்குது. ஓகே. உங்க உறவுல நீங்க அண்ணி இந்த உறவுல அந்த கண்ணாடி, ஏன்னா அது ரொம்ப அது ஒரு கண்ணாடி உறவு தான். அது ரொம்ப ஒருத்தர் பார்த்துக்க முடியும். லேசா கிராக் விழுந்து, முதல் கிராக் எங்க விழுந்தது? ஃபினான்ஷியலா நான் ஏதாவது கேட்கும் போது கண்டிப்பா அது வந்து பெரிய விரிசலாவே விழும். ஓகே. ஃபர்ஸ்ட் அவங்க கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு அப்புறமே நாங்க குழந்தைய பார்க்க போகல அப்படின்னு சொல்ற பட்சத்துல எங்களுக்கு அங்க உறவு முறை கொஞ்சம் முறைப்பண்ணாத பிரச்சனையில வந்து. ஆமா, முறைப்பண்ணாத பிரச்சனையில வந்துட்டு அவங்க மாமியார் மருமகள் சண்டை வர வச்சு நான் குறுக்க போக கூடாது சார். நான் போன்னு வச்சுக்கோங்களேன், அங்க எங்க 2 பேருக்குள்ள கிராக் விழுந்துரும். ஓகே. பக்கத்துல நம்மளும் வீட்டுக்கு வந்திருப்போம், அண்ணியோட தங்கச்சி அவங்க ரிலேஷன் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட கவனிப்பு வேற மாதிரி இருக்கும், நம்ம கிட்ட வேற மாதிரி இருக்கும். ஓகே. தங்கச்சிக்கு விட்டு கொடுக்கும்போது மனசு கஷ்டப்படுவாங்க. தங்கச்சிக்குன்னு விட்டு கொடுக்குறப்ப அவங்க மனசு கஷ்டப்படுறப்ப ஒரு சின்ன கீரல் விழுந்துருது. நீங்கள் உங்கள் புகுந்த வீட்டில் நாத்தனாரால் சந்தித்த முதல் சங்கடம் என்ன? மாமியார் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என் மாமியார் ஹெல்ப் பண்ணல, நீங்கள் ஏமா ஹெல்ப் பண்ணுறீங்கன்னுவாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எதனா எனக்கு வாங்கி கொடுத்தாருன்னா அவங்க வந்து அப்படியே அவங்க முகமே ஒரு மாதிரி மாறிடும்.
அந்த ஃபேஸ்லயே நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஓ, நம்ம இந்த பொருள் வாங்கினதுனால தான் வந்து இவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றது we can easily find that. புகுந்த வீட்டில் நாத்தனாரால் உங்களுக்கு ஏற்பட்ட முதல் சங்கடம். நான் கல்யாணம் ஆன புதுசில் அப்போது மாமனார் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சு கொடுத்தாரு. அவங்களுடைய பிஎஃப் பணம்லாம் போட்டு பண்ணி கொடுத்துருக்காரு. 4 நாத்தனாரும் சேர்ந்து அவங்க வந்து எங்களுக்கெல்லாம் சேர வேண்டிய பணம் நீங்கள் எங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். ஆக்சுவலாக இது எப்படி தம்பிக்கு மட்டும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க சொல்லி கொடுத்து முதல் சங்கடம் எங்களை தனியாக பிரித்து தனி கொடுத்தன வச்சது. ஸோ முதல் சங்கடம் அதான் குடும்பத்துக்குள்ளேருந்து குடும்பத்தில் பிரிச்சுட்டாங்க. முதல் சங்கடம் எங்களை பிரித்தது, தனி கொடுத்தன வச்சது. கல்யாணம் ஆன ஒரு 2 நாள்ல சமைச்சேன். என் மாமனார் வந்துட்டு யார் சமைச்சாலும் கொஞ்சம் குறை சொல்லுவார். ஆனால் என் சாம்பார் அன்னைக்கு நல்லா இருந்ததுன்னு சொன்னார். சூப்பராக இருக்குன்னாரு. எங்கள் மாமியாரும் சூப்பராக இருக்கணும்னாங்க. உடனே எங்கள் நாத்தனார் சொல்கிறாங்க, அந்த 2 காயும் குறிப்பிட்டு இந்த காயை போட்டு கழுத சாம்பார் வச்சா கூட தான் நல்லா இருக்குமா. எனக்கு அப்பையிலேருந்தே சார் கொஞ்சம் நான் சமைச்சேன், அந்த காய் போட்டு சமைச்சாலே எங்கள் நாத்தனார் சொன்ன அந்த வார்த்தை இன்னுமே எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன் ஒரு புது பெண்ணை வீட்டுக்குள்ளே ஏற்க ஒரு உறவாக நம்ம அண்ணனை கல்யாணம் பண்ணி வந்துட்டா அவங்க நம்ம வீட்டு பொண்ணு தான், ரைட்டு தானே? எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. அவங்க தான் அந்த வீட்டில் இருந்து போகிறாங்க, நீங்கள் தான் இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க. அப்படி இருந்தும் கூட ஒரு புது பொண்ணை ஏன் நீங்கள் உறவாக உடனே ஏற்றுக்கொள்ள முடியல உங்களால்? ஏன்னா அம்மா அப்பா அது நல்லா இருக்குன்னு சொன்னா, ஓகேவா? ஆனால் எங்கள் தம்பியும் அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான்னு எனக்கு ஒரு சின்ன பொறாமை இருந்தது. அதனால கூட அந்த பார்வையில் அவளை வந்து அன்னைக்கு அப்படி சொல்லியிருக்கலாம். இவளை வந்து மேலே விட்டோம்னா நம்மளை வந்து தட்டிடுவா. ஓகே, நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன். அன்னைக்கு நீங்கள் சொன்னது டெலிபரேட்டாக சொன்னது தான் அப்போ இல்லையா? ஆமாம். இப்போ எல்லாம் மெச்சூர்ட் ஆகிட்டீங்க, பெரிய ஆளாக வளர்ந்துட்டீங்க, இவ்வளோ சண்டை போட்டாலும் நீங்கள் ஃப்ரெண்டாக தான் இருக்கீங்க. இப்போ அன்னைக்கு இப்போ செஞ்சது தப்பு தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? தப்பு தான். தப்பு தானா? தப்பு தான். தப்பு. என்னுடைய தம்பியுடைய உறவு எனக்கு மேம்படணும்னா நான் தப்புன்னு அவகிட்ட சொல்றது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோன்றுறது. அப்போ கூட அந்த ஃபேமிலியில் ஒருத்தியா நீங்கள் இன்னும் என்னை ஏற்றுக்கல. இல்லை ஏற்றுக்கினதால தான் இப்போ சொல்கிறீங்களே தம்பிக்காக தான் அப்படின்னும் போது இத்தனை நாள் அப்போது என் கூட நீங்கள் பேசுறது என் கூட வர்றது போகிறது எல்லாமே பொய்யா? அப்போ பொய்யெல்லாம் கிடையாது. எங்கள் தம்பிக்காக உன்னை வந்து நிச்சயமாவே எங்க வீட்டு மருமகளா சொல்லுங்க. தம்பிக்காகன்னு சொல்லாதீங்க, என் தம்பி ஒய்ஃப்னு சொல்லுங்க. சிம்பிள். தம்பிக்காக இல்லாம அவங்கள உங்க அண்ணியாவே ஏத்துக்க முடியாதா? ஏத்துக்கிட்டோம் சார், ஏத்துக்கிட்டோம். ஏன்னாக்கா எங்க தம்பியுடைய குழந்தைகள் இப்ப பாசம் எங்க கிட்ட இருந்து போயிடும். ஏங்க இப்ப கூட வேற வழி இல்லாம தான் சொல்றீங்க நீங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியாததா சார் இருந்தது. இப்போ வந்து அவங்க குணங்கள் மாற மாற என்னால் ஏற்றுக்க முடியும். எங்கள் வீட்டில் அவளையும் ஒரு பொண்ணாக நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இப்பயும் சில நிகழ்வுகள் அவள் எங்கள் தம்பிக்கிட்ட இருந்தோ இல்லை எங்கள் அம்மா கிட்ட இருந்தோ அவள் பெறக்குள்ள எனக்கு அந்த பொறாமைகள் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. நல்லா அடிச்சுப்போம் சார். நல்லா கோவம் வந்தால் 2 பேரும் அடிச்சுப்போம். பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் 2 பேருமே. அடுத்த நிமிஷமே 2 பேரும் பேசிப்போம். ஏன்னா நடுவில் சண்டை போட்டு ஒரு 2-3 மாதம் பேசலை சார். அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு எனக்கு நாத்தனார்கிட்ட எனக்கு பேசணும்னு ஆசை, ஆனால் அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அப்போது அதுலேருந்து இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் 2 பேருமே அன்னைக்கு முடிவெடுத்தோம், எந்த பிரச்சனை வந்தாலும் பெருசாக்கக்கூடாது. ஓகே, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வருவோம். என்னுடைய அண்ணி இந்த விஷயத்தில் மாற வேண்டும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஆர்டர் போடுறதுல மாறணும் சார். ஆர்டர் போடுறதுல மாறணும். ஆமா, ஆர்டர் இது பண்ணுன்னு எங்க தம்பியோ அண்ணனோ யாராக கூட இருக்கட்டும், எங்க குடும்பத்துல அவங்க ஆர்டர் போடக்கூடாது. நீங்க அவங்க என்ன மாறணும்னு நினைக்கிறீங்க? அவங்கள்ட்ட கொடுங்க. 4 பேர் முன்னாடி சார் என்னை பத்தி வீம்புக்குனே தப்பா சொல்லுவாங்க. என்னை பத்தி குறை சொல்லணும்னா வீட்டில் தனியா சொல்ல மாட்டாங்க, அக்கா மகத்து 4 வீடு இருக்கும்போது சொல்லுவாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, அதை மாத்திக்கணும். ஓகே, வேற ஏதாவது ஒரு ஃபால்ட்னா எங்ககிட்ட பேசலாம் சார். அதை விட்டுட்டு அண்ணா கிட்ட போய் போட்டு கொடுக்கறது அந்த இதெல்லாம் பிடிக்காது. அதுலேருந்து மாறணும். மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறத மாத்திக்கணும். அதாவது இப்போ என்னன்னா குழந்தை அடிப்பாங்க, அம்மா போயிட்டு ஏன் அடிக்கிற அப்படின்னு அண்ணிக்கிட்ட கேட்டா என் குழந்தை நான் அடிப்பேன் நீங்க யார் கேட்கறதுக்கு? அது தப்பு. அம்மா வந்து வயசுக்கு கூட மரியாதை இல்லையே அப்போ யாருனாலும். அதை மாத்திக்கலாம். அவங்க அம்மாவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணும் சார். இது என்ன லாஜிக்? எல்லாரும் இந்த ஒரு மனநிலை வச்சிருக்கீங்க. நீங்க இந்த அம்மா இது வந்து அம்மா வச்சு பாலிடிக்ஸ் பண்றது. எங்க அம்மா ஒழுங்கா பாத்துக்கணும், எங்க அம்மா ஒழுங்கா பாத்துக்கணும், எங்க அம்மா ஒழுங்கா. அப்ப நீங்க தான் வந்து பாத்துக்கணும். நீங்களும் அதே அங்க செய்றீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு அம்மா மட்டும்தான் முக்கியம், அண்ணி இல்லை. அப்புறம் என்ன? நீங்களும் இதே மனநிலையோடு இருக்கிறப்ப இங்கே வர்றப்ப அவங்க ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொன்னா கூட அம்மா வீடுனா அப்படி இப்படித்தாம்மா இருக்கும், அவங்களும் வேலைக்கு போகிறாங்க கொள்றாங்க, நீ இந்தாம்மா அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறது இல்லை. நீங்களும் அம்மா தனியாக உட்காந்து கதை பேசுறது, இவங்க வரையில சவுண்டை குறைச்சிடுறது. அப்புறம் எப்படி உங்கள் மேலே சந்தேகம் வராமல் இருக்கும் அவங்களுக்கு? நீங்கள் 1 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை வர்றப்போ மொத்தமாக ஹோல்சேலில் அன்பை கொட்டலாம். அதே மாதிரி தினந்தோறும் நீங்கள் கொட்ட முடியாது. இன்னும் சொல்ல போட்டு இவ்வளோ டயலாக் பேசுகிற நீங்கள்லாம் வீட்டில் இருந்தப்போ உங்கள் அம்மாவை என்ன பாடுபடுத்துனீங்கன்னு உங்கள் அம்மாவுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும்.
20 வருஷமோ 18 வருஷமோ 25 வருஷமோ அந்த வீட்டுக்குள்ள நீங்க இருந்தப்ப உங்களுக்கு உங்க அம்மாவுக்கு எவ்வளவு சண்டை வந்துச்சு? எல்லாம் பண்ண உடனே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி போன பிறகுதான் அம்மா மேல பாசம் கொட்டுது. கொட்டுன பிறகு அங்கேருந்து வந்து எங்க அம்மா ஒழுங்கா பாத்துங்க, எங்க அம்மா ஒழுங்கா பாத்துங்கன்னா அடையா அப்பா உசுறு எடுக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தோணும். தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் தாய் வீட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இருப்பு முக்கியத்துவம் குறைந்து விடும் அப்படிங்கிற பயத்திலேயே செயற்கையாக ஒரு அரசியல் பண்ணாதீங்க. அது தப்பு. உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கலாம், ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா இதான் உண்மை. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். லவ் மேரேஜ் ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லலை. என் தங்கச்சிக்கு அன்னைக்கு தான் கல்யாணம். இன்னும் கூட எங்கள் தங்கச்சி வீட்டு மாமியார் வீட்டுக்கு தெரியாது. இப்போ நான் அந்த உறவில் நாங்கள் எப்படி போகிறது எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது. நீயும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது தானே. இப்போ தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்த 10ஆம் நாளே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த அந்த வீட்டுக்குள்ள சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தா கண்டிப்பா சொல்லிருப்போம்ல. ஒரு நிமிஷம் நீங்க அதை யோசிக்கலையே யாருமே? கோவம் இருக்கா இல்லையா அவங்க மேல? இருக்கு. வாய் கொடுங்க, அந்த பிள்ளைய போய் தூக்குங்க போய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். ஒரு பக்கம் நாத்தனார்கள், இன்னொரு பக்கம் மருமகள்கள், அண்ணிகள். ஏன் இந்த உறவுக்குள்ள மட்டும் எப்போதும் ஒரு தோழமை இருந்தாலும் சின்ன நெருடலும் சிக்கலும் இருந்து கொண்டே இருக்கிறது? நம்முடைய வீடுகளில் இருக்கிறவர்களே அதை எப்படி சரி செய்து கொள்ளிவிட முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். பேசலாம். நம்ம அடுத்ததுக்கு வரும். நீங்க கல்யாணம் முடிச்சு முதல்ல வீட்டுக்குள்ள வந்து அந்த அந்த ஆரம்ப காலகட்டம் இருக்கும்ல, அதுல நீங்க கால உண முடியாம எங்கெங்கெல்லாம் உங்களை தடுத்தாங்க? சமையல் ரூம்ல வரக்கூடாது சார். எனக்கு வந்து ஒரே வேலை பாத்திரம் தேய்க்கிறது மட்டும் தான் என்னுடைய வேலை. அந்த அல்லக்கை வேலையெல்லாம் வெங்காயம் இருக்கிறது, பாத்திரம் கழுவி வைக்கிறது, அந்த மாதிரி வேலை தான். காலையில ஸ்கூல்ல வேலைக்கு போயிருப்பேன், ஈவினிங் தான் வருவேன். காலையில இருந்து அது ஈவினிங் வரலும் அந்த பாத்திரம் அப்படியே தான் இருக்கும். அது அவங்க மத்தியானம் சாப்பிட்டதும் தொலைக்க மாட்டாங்க. என்னுடைய வேலை பாத்திரம் தேய்க்கிறது. சமையல் அவங்க தான் பண்ணுவாங்க. என்ன சமையல் ரூமில் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. சும்மா ஹெல்ப்பிங் சின்ன சின்ன வேலை. அது கூட வந்து எங்கள் ஹஸ்பண்ட் உள்ளே வருவார் பாருங்க ஈவினிங், அந்த டைமில் கூப்பிடுவாங்க. அவர் உள்ள நுழைச்சு நானும் வேலைக்கு போயிட்டு வருவேன். அப்போ தான் அவரை பார்ப்பேன். சரி பேசலாம் அப்படின்னு போனால் அப்போ தான் ஹெல்ப்புக்கு என்ன அவர் எதிரே கூப்பிடுவாங்க. சரி அக்கா கூப்பிட்றாங்க நீ போயிட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அதே மாதிரி இந்த கோலம் போடுறது, மார்கழி மாதத்தை கோலம் போடுறது பாருங்க, ஈவினிங்கே வந்து போட்டணும்னு வாங்க. கரெக்டாக ஒரு 9 o'clock உள்ள ஒரு நுழைவார். அப்போ தான் கோலம் கூப்பிடுவாங்க. அப்போ இவர் கேட்பார் நீ முன்னாடியே கொஞ்சம் போட்டுறக்கூடாதா அப்படின்னு கேட்பாரு. இல்லை இவங்க கரெக்டாக அப்படியே தான் கூப்பிடுவாங்க. 2 நாள் பார்த்தேன் நானே நோட்டீஸ் பண்ணிட்டு, சரி இவங்க கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 8 மணிக்கு நானே கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு அவர் வரதுனால வீட்டில் இருப்பேன். ஆக்சுவலா அவங்க உங்களை அடிக்க முடியாம தான் பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே பழைய பகை. வேற என் தம்பியோட கௌரவத்தை நான் இப்படி பார்த்துட்டு இருந்தேன், நீ வந்து குறைச்சிட்டேன்னா? நாங்கள் லவ் மேரேஜ் சார். அதனால அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. உன்னால நான் என் தம்பியை வந்து இப்படி வச்சிருந்தேன் எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி, கௌரவமாக வச்சிருந்தேன், நீ வந்து குறைச்சிட்ட அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ என் தம்பி எப்படி இருக்கா சொல்லுங்க. இப்போ சொன்னாங்க சார் இவங்க லவ் மேரேஜ் ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லலை. என் தங்கச்சிக்கு அன்னைக்கு தான் கல்யாணம். இன்னும் கூட எங்கள் தங்கச்சி வீட்டு மாமியார் வீட்டுக்கு தெரியாது. இப்போ நான் அந்த உறவில் நாங்கள் எப்படி போகிறது எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது. கடைக்குட்டி தான் சொல்லுவோம். நாங்கள் 5 பேர், 5 பேரில் கடைக்குட்டி அவனை. எங்களுக்கு ஆசை இருக்குது என் தம்பியை இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும், ஆனால் எங்களை முடியல. அப்பா இறந்துட்டாங்க, அம்மா வியாபாரம். அந்த சபையில் எங்களுக்கு இருந்தது அவன் ஒருத்தர் தான், இருந்தது ஒரே ஆள் தான். நாங்கள் ஒன்றும் சொல்லலை, உன்னை குறை சொல்லலை கொள்ளலை. என் தம்பிக்கு நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படும் போது அதில் தடையாக இருந்தது யார்? ஒரு தடவை சொல்லியிருக்கணும். இப்போ சபையில் எல்லார் முன்னாடியும் சொல்கிறேன் சார், எங்களுக்கு வயிறு இன்னும் மனசு வலிக்குது. அவங்க அம்மாவுக்கும் வலிக்குது, எங்களுக்கும் வலிக்குது. ஆனால் நாங்கள் யாராவது ஒரு தடவையாவது அவங்கள எதனா சொல்லி வந்தோடனே அடிக்கணும்னு நினைப்போம். ஆனால் நாங்கள் நினச்சவங்க தான். ஆனால் அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்தோன்னோ ஒரு நொடியிலே நாங்கள் மறந்துட்டோம். நீயும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது தானே. இப்போ தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்த 10ஆம் நாளே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த அந்த வீட்டுக்குள்ள சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தா கண்டிப்பா சொல்லிருப்போம்ல. ஒரு நிமிஷம் நீங்க அதை யோசிக்கலையே யாருமே? கோவம் இருக்கா இல்லையா அவங்க மேல? இருக்கு. வாய் கொடுங்க, அந்த பிள்ளைய போய் தூக்குங்க போய். அந்த முகம் எப்படி மாறுது நான் பாக்குறேன். சண்டை ஆமல சண்டை. நான் தூக்குனா அழுவான், நீங்க தூக்குனா அழுகல பாத்தீங்களா? அத்தை போங்க. இப்ப இந்த புள்ள மூஞ்சிய பார்த்து கோவமா பேசுங்க பாப்போம். சொல்லு பேசுங்க. நீ வேணுமாடா எங்களுக்கு?
உங்க அப்பா வந்து மானத்துக்கு எடுத்துட்டான்டா அப்படின்னு நீங்க பேசுங்க, அவன்கிட்ட கோமா பேசுங்க பாப்போம், பேசிருங்க பாப்போம், கோமா பேசணும், பார்த்து பேசுங்க, அந்த புள்ள மூஞ்சியை பார்த்து பேசுங்க கோமா. உங்க அப்பா இதை மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு, நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு. ஏங்க ஏங்க சிரிச்சுக்கிட்டே இந்த ஷோ ஆரம்பிச்சதுன்னு நீங்க பேசவே இல்லை. நான் பேசலதான் சார். ஓகே. ஆனா இப்ப உங்களுக்கு அந்த விஷயம் வந்தோடனே உங்களுக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு, பேசுனீங்கல்ல. இப்ப இந்த குழந்தைய பார்த்த உடனே ஏன் கோவம் வரல? தம்பி உறவு, இது ரத்தம் ரத்தம் இது ஆகுது இருக்குல்ல. தம்பி எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, அவங்களால பேசவே முடியாது. நீங்க அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஒன்று நீங்க புரிஞ்சுக்கணும். 1000 இருந்தாலும் அது அவங்க ரத்தம். அவங்க அண்ணன் மேல காட்டுற பாசம்லாம் கொஞ்சம் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி நீங்க பாக்குறதும், அண்ணனை சுரண்டான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தவறு. அப்படிலாம் நீங்க முடிவுக்கெல்லாம் வர முடியாது. என்ன இது இருந்தாலும் கடைசியில் அது அத்தை தான். அவங்க அந்த பிள்ளைகிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க உங்க மேல கோவலாம் இருக்கும், அதெல்லாம் அவன் கரெக்ட் பண்ணிடுவான், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. குழந்தைங்க மேல தம்பி பிள்ளை அண்ணன் பிள்ளை, அந்த பிள்ளைகளை பார்த்த உடனேயும் அதை தொட்ட உடனே தூக்குன உடனே முத்தம் கொடுத்தா அந்த என்ன ஃபீல் அது, அதை சொல்லுங்க. உள்ளுணர்வு சொல்லும், மருமகளான்னு நம்ம வீட்டுக்கு வரப்போறா அப்படின்னு சொல்லும். ஏதோ உள்ளுணர்வு ஒன்று சொல்லும். ஆமா சொல்லும். நைஸ். வேற என்ன ரீசன்? தம்பி பசங்கன்னவே தன்னால இந்த உணர்ச்சி ஒரு வந்துடுது. தன்னாலே வருது அது. இல்ல சார், அது ரத்தம் நம்ம ரத்தமுடைய சம்பந்தப்பட்டது, அது தன்னாலே வந்துடுது. அது நம்மளுடைய தம்பி பசங்களே அப்படின்னு. நியாயமான பதில் தான். தம்பி பிள்ளைங்கிற தானாவே அப்படி ஒரு ஃபீல் வருது. ஆமா சார், அதை தூக்கி கொஞ்சணும் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடுது. ஓகே. அக்கா பொண்ணுங்கிறது அவங்க மாமனார் மாமியார் அவங்க வீட்டில் ரொம்ப வந்து அந்த குழந்தைய தான் டாமினேட் பண்ணுவாங்க. அண்ணன் பையங்கிறது நம்ம தான் இது பண்ணுவோம். அவங்க வீட்டு சரக்குன்னு அக்கா பொண்ணு சொல்லுவாங்க, அண்ணன் பையன் அப்படி சொல்ல மாட்டாங்க, நம்ம வீட்டு பிள்ளை அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ரீசன். ஆக்சுவலா இவங்க அத்தைமார்கள் உங்க பிள்ளைகளை கொஞ்சும் போது மற்றதை விட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஏதோ இருக்கத்தான் இருக்கு. உங்க தங்கச்சிகளை விட அத்தைகள் உங்க பிள்ளைகளை கொஞ்சுறது கொஞ்சம் ஸ்பெஷலா. அத்தை மடி மெத்தையடின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அத்தைக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்க குழந்தைய கொஞ்சறதுக்கு. தங்கச்சிங்கன்னா அவங்க இன்னொரு கோத்திரத்துக்கு போயிட்டாங்க. நம்ம அத்தை தான் நமக்கு கொஞ்சறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் இருக்கு. அத்தை காப்பு போடுறதுக்கோ அத்தை குழந்தைய கொஞ்சறதுக்கோ எல்லாமே உரிமை வந்து அத்தைக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை. வார்த்தை அப்படி வச்சிருக்காங்கல்ல. சார், என் பொண்ணு வந்து எங்க மாமியார் மாதிரியே இருப்பாங்க. அவ கண்ணு மூக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கும். அப்ப எங்க நாத்தனாருங்க வந்து அவங்க அம்மா அதாவது குட்டி ராஜம்மா அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்ப அவங்க கொஞ்சம் போது உண்மையாவே அது பாசமா எனக்கு தெரியும். அவங்க 2 பேருமே வந்து அவளை வந்து அவங்க அம்மாவை சாயல்ல இருக்கா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் எனக்கு அது ரொம்ப அது பிடிக்கும். அது உண்மையாவே அவங்க பாசமா தான் அவங்க பண்றாங்க அப்படின்னுட்டு. டிட்டோ அவ எங்க மாமியார் மாதிரியே தான் இருப்பேன் என் பொண்ணு. அதனால அவங்க அந்த பாசம் அவங்க கொஞ்சம் எனக்கு நல்லா புரியும். உங்களுக்கு கிடைக்காத என்னென்ன உரிமைகள் முழு உரிமையும் உங்கள் பிள்ளைக்கு அந்த வீட்டில் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சார், எங்கள் 2 பேரும் தனி கொடுத்தனம் வச்சுட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என் பையன் பேரில் ஒரு கிரவுண்டு நிலம் வாங்கி எழுதி வச்சிருக்காரு எங்கள் மாமனார். எங்களுக்கே தெரியாது. அவர் பெத்த புள்ள பேரில் எழுதலை, என் வயிற்றில் பிறந்த அந்த குழந்தைக்காக என் பையன் பேரில் பிறந்த விடனே எழுதியிருக்காங்க. ஸோ நமக்கு கிடைக்காதது அவனுக்கு கிடைச்சிருக்கு. அது ரொம்ப நாங்கள் பெருமைப்பட்டோம். உரிமை அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் வந்து ரிலேஷன் கல்யாணம் பண்ணிட்டேன். அதாவது எங்கள் மாமியாருடைய நாத்தனார் பொண்ணு நான். அப்போ வந்து அவங்களுக்கு நாத்தனார் மேலே இருக்க அத்தனை வெறுப்பையும் என் மேலேயே தான் கொட்டி திரிச்சிட்டே இருக்காங்க இன்ன வரைக்கும். அதே வந்து என்னை இன்னுமே ஏற்றுக்கும் சொல்லக்கூடாதா சார், அந்த பாசம் என் மேலே வரவே மாட்டேங்குது. அவங்க எப்படியோ செஞ்சுருக்கலாம், அவங்களுடைய காலகட்டம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நாங்கள் தான் தவிக்கிறோம். என் குழந்தைங்க ஆனால் என் பிள்ளைங்க மேலே பாசமாக இருக்காங்க, அதை மறுக்கவே முடியாது. 5 வருஷம் 6 வருஷம் ஆனாலும் என் வீட்டுக்கு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு சொன்னவங்க, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அத்தை, நான் அவங்களுக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ணேன், எங்கள் அம்மா கூட ஃபோன் பண்ணல. அத்தை அம்மாவுக்கு உடம்பு எங்கள் பிள்ளைங்க விழுந்துருச்சு, வண்டியில் போகணும், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு உடனே ஓடி வந்தாங்க. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்களுக்கு ஏன் அவங்க வந்து இன்னுமே எங்களை ஏற்றுக்கவே இல்லை. நானும் என் குழந்தையும் போயிருந்தோம்னா 2 பேராக இருக்கிற போது என் குழந்தைய தொட்டக்கூட மாட்டாங்க, என் பிள்ளைய பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் இருக்கிறேன் அப்படின்றதுக்காக வேண்டி அதுக்குள்ளே அழுதா கூட நான் அவ தூக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இடையே போயிடுவாங்க. அதனால வேண்டியே நான் தனியாகவே எங்கள் வீட்டுக்காரவங்களோட என் குழந்தைய அனுப்பிச்சிடுவோம். ஒவ்வொரு தீபாவளி பொங்கல்னாலும் அவங்கள தனிச்சு விடவே மாட்டோம். நாங்கள் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, நான் வந்து அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க, நீங்கள் குழந்தைய இட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு நான் தனியாகவே இருந்திருக்கேன். எத்தனையோ பொங்கல் எத்தனையோ தீபாவளி. ஆக்சுவலாக எனக்கு இவங்க சொன்னதுலேருந்து ஒன்று தோணுது, அந்த பிள்ளைய உங்கள் பிள்ளையாவே ஏற்றுக்கிறீங்க. அப்படி எந்த மன தடையும் இல்லை. என்ன வீட்டுக்குள்ளே புதுசாக வரான் இது வந்து இது, ஆனால் என் மருமகன் நீங்களே போய் தூக்கிக்கிறீங்க. தம்பி இந்த திட்டுறாங்க, மருமகனை பார்த்தோன்னே அப்படியே தூக்கிட்டு வராங்க. எல்லாருமே நாளை பின்னைக்கு நீங்கள் ஒன்றும் பொண்ணு கொடுத்துட போகிறதில்ல, பையன் எடுத்துகிற போகிறதில்ல, எல்லாம் நடக்க தெரியாது, நடக்கலாம் நடக்காம போகலாம், அதெல்லாம் நாளைக்கு. ஆனால் இன்னைக்கே அந்த குழந்தை பிறந்ததுமே நம்ம வீட்டு பிள்ளைன்னு உடனே வாரி அணைச்சிக்கிறீங்க, எந்த மனத்தடையும் இல்லை. அப்படி இந்த அழகான உறவையும் எந்த மனத்தடையும் இல்லாமல் ஏன் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை?
நான் இப்போ ரெண்டு பக்கமே இந்த கேள்வி வைக்கிறேன். ஏன்னா நீங்களும் ஒரு பக்கம் அண்ணி தான், நீங்களும் ஒரு பக்கம் நாத்தனார் தான் இல்லையா? இன்னொரு இடத்துக்கு நீங்கள் நாத்தனார் தானே. எனக்கு இப்போ கேள்வி ஒன்று தான், ஏன் அண்ணிய ஒரு உறவா மனத்தடி இல்லாமல் உங்களால் ஏற்றுக்க முடியல? நம்ம வந்து அவங்கள விட கீழே போயிடுவோமோ, நம்மள அவங்க டாமினேட் பண்ணிடுவாங்களோ, நம்மளுடைய அந்த பொசிஷன், நம்ம வீட்டில் இருக்க பொசிஷன் நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். அவங்க சொல்றதை மட்டுமே எல்லாரும் கேட்பாங்க, நமக்கு அங்கே ப்ரிஃபரன்ஸ் இல்லாமல் போயிடும் அப்படின்றது கூட இருக்கலாம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்க போறீங்க. ஒரு இடத்துல நீங்கள் நாத்தனார், இன்னொரு இடத்துல அண்ணி. அப்படியே திருப்பி உட்கார வச்சா அப்படியே மாற்றி பேசுவீங்க எல்லாரும், ரைட்டு தானே? அப்போது நம்மளே யோசிக்கலாமே, இது ஒரு நல்ல உறவு தான். இது சிக்கல் சிடுக்குகள் இவ்வளவு இல்லாமல், சிக்கல் சிடுக்கு இல்லாமல் ஒரு உறவு இருக்காது. இவ்வளவு இல்லாமல் கொஞ்சம் அழகான ஒரு உறவாக இருக்க மேம்பட என்ன செய்யலாம்? நல்லா யோசிங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். யோசிச்சுட்டு சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்கே பயன்படலாம். ஸ்டே டியூன். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். அன்னிமார்கள், நாத்தனார்கள், அழகான இந்த உறவு ஏன் கொஞ்சம் சிக்கலாகவே எப்பொழுதும் இருக்கிறது? ரொம்ப நுட்பமான உறவு தான், ஆனால் சில சச்சரவுகளோடும் அல்லது சில உரிமை கோரும் பிரச்சனைகளோடும் இது தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம்? இதை வெளிப்படையாக பேசினா இதுக்கான சொல்யூஷன்ஸை நோக்கி போக முடியுமா, அல்லது கொஞ்சம் ரிஃபைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இந்த ஷோ. 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை, பட் ஒரு சம்பிரதாய அடிப்படையில் டாக்டர் ஷாலினி அவர்கள், லெட்ஸ் வெல்கம். அண்ட் எழுத்தாளர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள். நேராகவே நான் கெஸ்ட் கிட்ட போகலான்னு நினைக்கிறேன். ஓவரால் இந்த ஷோ 2 பேருமே ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக ரெடியாக இருக்காங்க. இங்கேருந்து பேசல, இது சொல்ல வேணான்னு கண்ணெல்லாம் காட்டுறாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான உறவும் இருக்குது. ஆனால் இதை தாண்டி ஏதோ ஒரு மைய புள்ளியிலிருந்து ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்னங்கிறது புரியல. இந்த உறவினுடைய சிறப்பு என்ன? இந்த உறவு இப்படி இருப்பதற்கு என்ன காரணம்? அல்லது இதை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது எப்படி? அதாவது இந்த நாத்தனார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தன்னுடைய சகோதரனுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் தன் சகோதரனுக்கு எல்லா வகையிலும் பொருத்தமான ஒரு துணை வரணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக பாடுபடுறாங்க. ஆனால் அந்த துணை வந்ததுக்கு பிறகு இவங்க எந்த வகையிலும் என் சகோதரனுக்கு பொருத்தம் இல்லைன்னு நிரூபிக்கப்படாத பாடுபடுறாங்க. இது 2மே நடக்குது. இது என்ன காரணம்னா, இந்த நாற்றனார் அப்படிங்கிற பெயர்லேயே நம்ம மரபில் ஒரு அழகான ஒரு பெயர். அது நாற்று அணையவர்கள். ஒரு நாற்று மாதிரி ஒரு வயலில் ஒரு இடத்தில் முளைவிடக்கூடிய பயிர் நாற்றான பிறகு அதை எடுத்து வேறொரு நாற்றங்காலில் வைப்பாங்க. அந்த வீட்டுக்கு போனாலும் இது நம்ம வீட்டு பயிருங்கிற உணர்வு அன்னிகளுக்கு வந்தால் நாற்றனார் அன்னிகள் உறவு என்றைக்குமே ஒரு இணக்கமாகவும் இருக்கும். அது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இது அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போக என்ன பண்ணணும்னு கேட்டீங்க. இவங்க எல்லாமே அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போக அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர, நான் என்ன பண்ணணும்னு நினைக்க ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக அடுத்து 2 தரப்புனுவேன். இருவருமே நான் என்ன பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் திரும்ப ஷாலினிகிட்ட போகிறதுக்கு முன்னால் இந்த கேள்வியை நம்ம ஒரு இடத்துல யோசிங்கன்னு சொல்லி நிறுத்தின கேள்வி தான். இந்த உறவு மேம்பட என்ன செய்யலாம் சார்? அவங்க வேறு வீட்டில இருந்து வர்றதால, அவங்க வேறு வீட்டில இருந்து வராங்க, அவங்கள எங்கள் வீட்டுக்குள்ளே அக்செப்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். நாங்கள் அது ஒரு வைரஸ் மாதிரி, நோய் கிருமி வந்து ஃபஸ்ட்டு தாக்கம் அடையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ள போனோடனே எய்ட்ஸாவோ இல்லை வேறு நோயாவோ மாற போகிறதில்ல. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்களை அவங்க விட்டு கொடுத்தோம். ஏன்னா அவங்க வேறு வீட்டிலேருந்து இதுக்குள்ளே வராங்க. அதை வர்றதுக்குள்ளே அங்கே அக்செப்ட் பண்ணணும், அவங்களும் பண்ணணும், நாங்களும் பண்ணுறதுக்கு டைம் இருக்கணும். அதுக்குள்ளே விரிசல் வந்துடுது. அவங்க கிட்ட அன்பு நான் வேணும்னா நான் ஃபஸ்ட்டு எல்லாமே நான் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல மருமகளாக நான் இருந்தேன்னா அவங்க எனக்கு நல்ல நாத்தனாராக இருப்பாங்க. அப்போ ஏன் அதை பண்ண முடியல? நான் இந்த கேள்வியை எங்கே வைக்கிறேன்னா, உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அறிவுபூர்வமாக இதுக்கு ஒரு பதில் கொடுக்க முயற்சி பண்ணுறீங்க. உண்மையாக அது சாத்தியம் இல்லை. இங்கே அறிவுபூர்வமாக இதுக்கு ஒரு பெரிய பதிலாக சொல்ல முடியாது. ஒன்று உளவியல் பூர்வமாக அல்லது ஒரு சமூக பார்வையில் புரிதல் பூர்வமாக இவங்களை மாதிரி ஒரு உளவியல் வல்லுநர் பார்வையிலேருந்து வேணால் சில விஷயங்களை சொல்லலாம். நம்ம அளவில் என்ன நினச்சிக்கலாம்னா, நம்ம மனசுக்கிட்டே கேட்டு பார்க்கலாம், இது என்னப்பா சொல்யூஷனு அப்போ நம்ம யோசிச்சா நமக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். அதாவது அவங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் விட்டு தரணும். அவங்க வந்து அவங்க கிட்ட வந்து குறைகள் கண்டுபிடிக்கிறத குறைச்சிக்கணும். நம்ம ஓகே, கொஞ்சம் குறைகள் கண்டுபிடிக்கிறத குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். குறைச்சிக்கிட்டா அந்த உறவு வந்து கண்டிப்பா மேம்படும். ஓகே, அண்ணன் அப்படிங்கிற அதிகார மையத்தை பிடித்துக்கொள்ளவோ அல்லது கணவர் என்கிற அதிகார மையத்தை பிடித்துக்கொள்ளவோ நடக்கிற சண்டை தான் இது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னமும் நம்முடைய சமூகம் பெண் தன்னை டிபெண்ட் தான் நினைக்கிறா. அப்படி நம்பலைன்னாலும் நீ டிபெண்ட் தான் இந்த ஊர் சொல்லிக்கிட்டே இருக்கு.
நான் சார்ந்து வாழக்கூடிய மனுஷியாக இருக்கிற காரணத்தினால் ஒரு ஆணினுடைய அருகாமையை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அவரோடு நான் என்னுடைய பிணைப்பையும் இணைப்பையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்ற போராட்டம் தான் இது நடக்குது. இந்த போராட்டத்துடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய ஆண் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வந்து இந்த பிரச்சனை என்கிட்ட நீ கொண்டே வரக்கூடாது, கொண்டு வர்றதா இருந்தா என்கிட்ட பேசாத நிறுத்திட்டா பிரச்சனை தீர்ந்துருமா? சும்மா கேட்டு பார்க்குறேன் நான். அப்ப எதுவுமே நடக்காது சார். அப்ப எந்த பிரச்சனையும் நடக்காது. எந்த பிரச்சனையும் நடக்காது சார். கண்டிப்பா பிரச்சனை தீந்துருங்க சார். பிரச்சனை தீந்துருமா? வளராமையாவது இருக்கும். கண்டிப்பா பிரச்சனை வளராமையாவது இருக்கும் சார். தீர்ந்துருமா? தீரவே தீராது இதெல்லாம். தீராதுங்க சார். எப்படி சார் தீந்துரும் சொல்றீங்க? ஆனா சரியா வளராம வேணா இருக்கலாம், பிரச்சனை வளராம இருக்கும். நீ இனிமே உங்களை மாத்த முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அவன் தள்ளி இருக்கதான் முயற்சி பண்ணணும். மேபி அது வளராம இருக்குமே ஒழிய பிரச்சனை இருக்குங்கிறீங்க, பிரச்சனை தீராது. ஓகே ஷாலினி. பொதுவாக இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம கலாச்சார ரீதியாக வந்து நம்ம இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு தாய் மாமன் சம்மந்தப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். அப்பா மடியில் உட்காந்து குழந்தைகள் காது குத்துறது இல்லை. தாய் மாமன் தான் எல்லாத்துக்கும் நம்ம கூப்பிட்டு அவர் தான் முக்கியமான மனிதராக நம்ம கருதுகிறோம். ஏன்னா அதுக்கு பின்னாடி இந்த நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு அவங்களுக்கு சொத்துரிமை கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாதுன்றப்போ எனக்கு பிரச்சனை வந்தால் என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணனா எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான்? என் பிரதர் தான் சப்போர்ட் பண்ணணும். காலகாலமாக அவன் தான் பண்ணியிருக்கான். ஸோ அவனை நான் எப்போவுமே என்னோட கைக்குள்ளே வச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஒரு சேஃப்டி அப்படின்றது பெண்களோட அந்த பெண்கள் எப்போவுமே சேஃப்டியை நோக்கி பயணிக்கிறதுனால என் பிரதர் எனக்கு பெரிய சேஃப்டி, எனக்கு ஒரு ரிசோர்ஸ்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பிரதர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு சேஃப்டி கொடுக்காம இன்னொருத்தருக்கு சேஃப்டி கொடுக்க போயிடுவானே, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டானே, நான் தானே கூட பிறந்தேன், அவன் எனக்கு இருந்தாலும் வெளியில் வந்தவ தானே அப்படின்னு அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்க தான் செய்யுது. பட் இன்னொரு விஷயம், ஆணோட தரப்புலேருந்து யோசிக்கும்பொழுது அம்மாவோ அக்காவோ அவர் குழந்தைலாம் பற்றி தர முடியாது. திருமண வாழ்க்கையில் உண்டான உறவு மனைவியால் மட்டும்தான் செய்ய முடியும்ன்றதுனால மனைவி ஸ்பெஷல் தான், மனைவி எக்ஸ்ட்ராவாக ஒரு மிஸ்ட்ரி இருக்க பெண் தான்றதுனால மனைவி மேலே தான் அவருக்கு அதிகமான மோகம் இருக்கும். பட் இந்த மோகம் வந்து அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் கொஞ்சம் இன்செக்யூராக இருக்கும். என்ன அவங்க பின்னாடி போயிட்டானா அப்புறம் என்ன யார் பார்க்குறது அப்படின்ற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி காலகாலமாக வந்துகிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னா, மேலை நாடு மாதிரியே இந்தியாவில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா, இன்னைக்கு பெண்கள் வந்து சுயமாக சம்பாதிக்கிறாங்க. தனியாக அவங்களுக்குன்னு சொத்து இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. தம்பி தான் வந்து என்ன பஸ் ஏற்றணும்னு அவசியம் இல்லை, நானே போய் பஸ் ஏறிப்பேன் அப்படின்ற ஒரு துணிவு பெண்களுக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற பெண்கள் பெரும்பாலும் பிரதர்ஸ் மேலே அவ்வளோ டிபெண்ட். நல்ல தங்கால் காலத்து பெண்கள் இப்போ இல்லை. பட் இன்னொரு விஷயம் இருக்குது, இப்போ வந்து சொத்துரிமைன்னு ஒன்று வந்துட்ட பிறகு பெண்ணுக்கும் சொத்துல உரிமை இருக்குது, ஆணுக்கும் உரிமை இருக்குது. ஆனால் ஆண் மட்டும் திரும்ப திரும்ப சீர் செய்யணும்னா அது ஆணுக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய துரோகம். அந்த மனுஷன் மட்டும் என்ன தப்பு பண்ணா, அவன் சொத்துலையும் பங்கு அவனுக்கு அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும், அந்த பொண்ணோட குழந்தைங்களுக்கும் அவன் சீர் செய்யணும். வேற என்ன பிரச்சனை வந்தாலும் இவன் தான் எல்லாருக்கும் செய்யணும்னா ஒரு காலத்துல சொத்து இவனுக்கு மட்டுமே வந்தது, செலவு செய்ய வேண்டியது இவன் கடமைன்னு இருந்தது. இவன் சொத்து தான் பிரித்து கொடுத்தாரு, இவன் ஏன் செலவு செய்யணும்ன்ற அந்த லாஜிக்கெல்லாம் ஆண்கள் சார்பாக நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு வந்து ஒரு ஆண் முன்ன மாதிரி ஒரு கூட்டு குடும்பம்ன்ற அமைப்பில் இல்லை. அவர் தொழில் எங்கே இருக்கோ அதை நோக்கி அவர் போயிட்டே இருக்கார், மனைவி அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பிரிவு கொஞ்சம் தூரம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நீ இந்த சீட்டுக்கு வந்து செய்து தான் ஆகணும், என் குழந்தைக்கு நீ வந்து காது குத்தணும்னா சம்டைம்ஸ் முடியல. முத்தையா சார், ஆக்சுவலாக ஒரு பக்கம் இந்த மேலை நாடுகளை போன்ற இந்த யதார்த்தமான அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அவர்களுக்கான வெளி, அவர்களுக்கான ஸ்பேஸ், பெண்ணுடைய சுதந்திரம், சுய பொருளாதார, இப்படி பல விஷயங்கள் அதோட அவங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம். இதில் இன்னொன்று, இப்போ இவங்களாம் இவ்வளோ அடிச்சுக்கிட்டாலும் இவங்க எல்லாருமே பிரேக்கில் ஒன்றா தான் டீ குடிக்கிறாங்க, ஒன்றா தான் பேசிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடிச்சுக்கிறாங்க. ஆனால் அடுத்து வெளியில் மறுநாள் கல்யாணத்தில் ஒன்றா தான் நிற்பாங்க. 4 நாள் கூட தாங்காது. அது இப்படி அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் பிணக்குகள்லாம் இருந்தாலும் மறுபடியும் சேர்ந்துக்கிறாங்க. இப்படி அடிச்சு பிடிச்சிக்கிட்டாலும் மறுபடியும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே வாழ்ற அந்த ஒரு உறவு நிலை இருக்குல்ல, இந்த உறவுக்குள்ள இருக்கக்கூடிய, அது எவ்வளவு அழகு, அது எவ்வளவு சிறப்பு. சொல்லப்போனால் அந்த உறவு வந்து தொடர்வதற்கு காரணமே அடிச்சுக்கிறதும் பிடிச்சிக்கிறதும் தான். அந்த வென்டிலேட் ஆயிடுது, மனதில் இருந்த வருத்தங்கள் பேசி வெளியே வந்துடுது. ஆண்கள் தான் அதை பேசாமல் கடைசியில் அறிவாள் எடுத்துடுறாங்க. இவங்க 4 வார்த்தை 2 மணி நேரம் சண்டை போட்டதுக்கு பிறகு மனதில் இருக்கிற பாரம் இறங்கிடுது. இரண்டாவது விஷயம், அவங்க உள்ளுக்குள்ளேயே அவர்களுக்கு தெரிகிறது, அந்த குடும்பங்கிற கட்டமைப்பில் நாத்தனாருக்கு அண்ணி எவ்வளோ முக்கியம்னு தெரியுது, அன்னிக்கு நாத்தனார் எவ்வளோ முக்கியம்னு தெரியுது. ஒத்துக்க மனசு வரல. இதுதான் அடிப்படையான விஷயம். என்ன காரணத்தினால இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு திருமணம் அப்படின்னு நீங்கள் சடங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே, இப்போ முதல் விளக்குன்னு சொன்னாங்க, முதல் விளக்கு கூட அல்ல, 2 முக்கிய பொறுப்புகள் நாத்தனாருக்கு நம்மளோட மரபில் இருக்குது. தாலி கட்டுகிற போது 3வது முடிச்சை அவள் போடுகிறாள், 2வது ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு பின்னால் நிற்கிறாள். இது 2 ரொம்ப முக்கியமான, வெறும் குறியீடு அல்லது, இதுக்கு பின்னால் பெரிய தாத்பரியம் இருக்குது. இந்த பெண்ணினுடைய இன்னொரு பிம்பம் தான் தன்னுடைய கணவன் புரிய வைக்கிறாங்க. இப்போ ஒரு பையன் தப்பு பண்ணானாலே உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கான்னு கேட்குறாங்க. என்னன்னா, ஒரு ஆணை முழுமையாக்குபவளே அவனுடைய சகோதரி தான். ஆக உன் சார்பாக மாலை அணிவிக்க முடிச்சு போட அவனுக்கு உரிமை இருக்குன்னு
அந்த உறவினுடைய முக்கியத்துவம் நிலைநாட்டப்படுது. அங்கே அந்த பர்சன் முக்கியம் இல்லை, நாத்தனார் இன்னார் சரஸ்வதி லட்சுமிங்கிற ஆள் முக்கியம் இல்லை, அந்த ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக அந்த உறவுக்குள் நீங்கள் இந்த கிராஸ் ரிலேஷன்ஷிப், கிராஸ் கசின்ஸ் மாதிரி தான் ஏறக்குறைய மைத்துனர்களே அந்த சொல் தான் வருது. அவங்களுக்கு நம்ம தமிழில் சொல்கிறதே ஆட்டுக்கறியில் அடிச்சுக்குவாங்க, கோழிக்கறியில் கூடிக்குவாங்க. இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். ஒன்றே ஒன்று, இப்போ அவங்க டாக்டர் ஷாலினி சொன்ன மாதிரி இந்த பொருளாதார சார்பு இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு அவரவர் குடும்பம் தனித்தனின்னு ஆயிட்டுருக்கு. இப்போ இவங்க பெரிதும் பேசப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் திருமணமான புதிதில் நிகழக்கூடியவை தான். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் போனால் தானாக செட்டில் ஆகிடுது. ஆனால் இந்த தொடக்க காலத்தில் வரக்கூடிய இந்த உறவில் இருக்கிற விரிசல் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் கேட்டீங்க எந்த இடத்துல முதல் விரிசல் விழுதுன்னு கேட்டீங்க. இந்த ஸ்ட்ரெயின் அது கடைசி வரைக்கும் மனசில் தங்கிடுது. அந்த கசப்பு வராமல் போவதற்கு தான் இத்தனை சீர்முறைகள்லாம். இப்போ டாக்டர் ஷாலினி அழகாக கேட்டாங்க, சொத்தையும் கொடுத்துட்டு இவன் சீரியம் செய்யணும்னா இன்றைக்கு நாம் செய்வது நிர்பந்தத்தால் அல்ல, பந்தத்தால். நிர்பந்தத்தால் செய்வது என்றைக்குமே நிற்காது. ஆனால் என்னுடைய தங்கை என்னுடைய தமக்கை அப்படின்னு ஒரு பந்தத்தில் செய்கிறதுல வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னு அந்த மனைவி சொல்ல தொடங்கிவிட்டால் அந்த உறவு ரொம்ப அழகானதாக போயிடும். ஓகே ஷாலினி, how do you see that? சார் இப்போ சிஸ்டர் இன்லா மட்டும் சண்டை போடுவாங்க, சிஸ்டர்ஸே சண்டை போட்டுப்பாங்க. நீங்களே பாருங்களேன், அம்மா பொண்ணு சண்டை போட்டுக்கும், 2 சகோதரிகள் இருந்தால் சண்டை போட்டுப்பாங்க. அவளுக்கு மட்டும் நீ நிறைய செய்த, எனக்கு நீ செய்யலை, எனக்கு இந்த இது செய்ய எனக்கு கொடுக்கல அப்படின்லாம் சண்டை போட்டுப்பாங்க. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த போராடி தன் உரிமையை ஜெயிச்சுக்கிறது அப்படின்றது குடும்பத்தில் ரொம்ப சகஜமாக பெண்கள் செய்வாங்க. ஆனால் ஆண்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே நீ வந்து தியாகி, இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்காக பிறந்தவன் அப்படிலாம் கொஞ்சம் நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தா அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான், கேட்கவே மாட்டான். ஆனால் பெண்கள் வந்து இன்னொரு பெண்ணோட ரொம்ப சமமான ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க. அவங்க அம்மாவாகவே இருந்தாலும் சரி, நீயும் குழந்தை பெற்றுட்டேன், நானும் குழந்தை பெற்றுட்டேன், நீயும் அப்படி தான் இருக்கேன், நானும் அப்படி, நம்ம 2 பேரும் ஈக்குவல் தானே, சண்டை போட்டுக்கலாம், அப்புறம் சேர்ந்துக்கலாம் அப்படின்றது அவங்கள பொறுத்தவரை ஒரு காமனான விஷயம். ஆக்சுவலி சண்டை போடும் போது அவங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி வரும். அது ஒரு சந்தோஷமான ஒரு குதூகலமான விஷயமா அவங்க செய்வாங்க. ஏன்னா சண்டை போடுறது வந்து அந்த உறவில் ஒரு உரிமையோடு செய்கிறது. என் சிஸ்டர்லாம் நான் சண்டை போடுக்கிறேன், நீ ஏன்டா தலையிடுறேன்னு கேட்டுருவாங்க. நானும் என் நாத்தனாரும் சண்டை போடும்போது நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு கூட கேட்டுருவாங்க. ஏன்னா இந்த உமன் பாலிடிக்ஸில் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது, சேர்ந்துக்கிறது, தன்னை மனசில் இருக்கிறதெல்லாம் மொத்தமாக கொட்டிட்டு அப்புறமா சரி திரும்ப ஃப்ரெண்டாக ரீயூனைட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயங்களா. ஆண்களுக்கு ரொம்ப பயப்படலாம் வேண்டியதில்லை. அப்போ ஆண்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாக்டிக் என்னன்னா, சரி அப்படி சொன்னாலும் இப்படி சொன்னாலும் சரி பார்த்துக்கலாம் சொன்னாவே இந்த பெண்களே தானே சரியாயிடுவாங்க. இவரு போய் நான் தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனையை நினைச்சு இப்போ கேட்டுட்டாருனா தான் பிரச்சனை. ஆணுக்கு தீர்வுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஓ அப்படியே கண்டுக்காம சும்மா என்னப்பா சரி விடுப்பா அப்படிப்பா அப்படியே போயிட்டு 2 பக்கமும் கொஞ்சம் அவரை நான் எல்லாருக்கும் ஈக்குவலா தான் இருக்கிறேன்ற மாதிரி காமிச்சிக்கிட்டாவே சரி, என்னை விட்டு கொடுக்கல என் பிரதர், என்னை விட்டு கொடுக்கல என் ஹஸ்பண்ட்னு அந்த திருப்தியில பெண்கள் விட்டுருவாங்க. ஏன்னா விமன் பாலிடிக்ஸ் வந்து ஆண்களா தீர்த்து வைக்கவே முடியாது. இது தெரியாம நான் ஒரு 7-8 தடவை டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன் பாக்குற மாதிரி ட்ரை பண்றது ஒர்க் அவுட் ஆகாது மோஸ்ட்லி. அவங்களுக்கு அந்த நுவான்சஸே தெரியாது. பெண்கள் வந்து லைட்டா ஒரு மூஞ்சி சுளிப்புலயே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த மூஞ்சி சுளிப்பை கவனிச்சிருக்கவே மாட்டார். அவன் என்ன சொல்லிட்டா வந்து கொடுத்து தானே போனா அப்படின்னு கொடுக்கும் போது எப்படி தெரியுமா முறைச்சா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் இவர் கவனிச்சிருக்க மாட்டார். அவ்வளோ தூரம் அவர் டீட்டெயில்ஸ் பார்க்கக்கூடியவர் இல்லைன்றதுனால இந்த பெண்கள் இந்த முக சுளிப்புல இந்த லைட்டாக அந்த சவுண்டு சொல்லியே சண்டை போட்டுருவாங்க. ஸோ இது வந்து அவனோட அந்த அந்த ஸ்பெக்ட்ரம்குள்ளே வராதுன்றதுனால இவருக்கு இதில் சம்மந்தம் இல்லை, இது தலையிடாமல் இருந்தாவே பெட்டர். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். அன்னிகள் வெர்சஸ் நாத்தனார்கள். ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. இப்போ அன்னிகளுக்கு நீங்க என்ன சொல்ல பிரியப்படுறீங்க, நாத்தனார்களுக்கு என்ன சொல்ல பிரியப்படுறீங்க? ஏன்னா இது ஓவராலாக தமிழ்நாட்டுக்கே போய் சேரும், அதுக்காக கேட்குறேன். இந்த ஷோ நீங்கள் கேட்ட பிறகு பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, இதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லணும்பா அப்படின்னு தோணும்ல, அது சொன்னா. அதாவது இப்போ 2 பேருக்குமே ஒரு விதமான இன்செக்யூரிட்டி இருக்கு. புதுசாக ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு, புதுசாக யாரோ ஒருத்தங்க நம்ம ஏரியாவுக்குள்ளே வராங்கன்னு இவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. 2 பேரும் அந்த பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக கையில் எதையோ எடுக்கிறார்கள். அதனால் குடும்பம்ங்கிற கட்டமைப்புக்குள் வருகிற புதிய உறவுக்கு என்ன இடம் அப்படிங்கிறத நாத்தனார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாத்தனார்களுக்கான இடத்தை நாம் தொந்தரவு செய்ய போவதில்லைங்கிறது இவங்க முதல்ல தெளிவுபடுத்தும். இதன் மூலமாகவே ஒரு பரஸ்பர புரிதல் மலரும். நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டுலாம் நம்ம தீர்மானம்லாம் போட முடியாது. ஒருவரை இன்னொருவர் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு அளிக்கணும். அதனால தான் நான் முன்னையே சொன்னேன், மாற்றம் வேண்டும் என்றால் அது நான் எங்கே மாறணும்னு யோசிக்கணுமே தவிர அவங்க என்னென்னலாம் மாறணும்னு பட்டியல் போடுவதிலோ சுட்டு விரல் நீட்டுவதிலோ அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஷாலினி,
ரெண்டு பேருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, என்னோட சகோதரன் குடும்பம் அமைக்கிறான் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். என் சகோதரன் என்னில் பாதி, என்னோட மரபணுக்குள்ளே 50% என்னோட பிரதரோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவன் மரபணு அபிவிருத்தி ஆகுதுன்னா எனக்கும் தான் அது மகிழ்ச்சி, எனக்கும் தான் அபிவிருத்தின்றதுனால அந்த பொண்ணு அந்நிய பெண், வேற யாரோ ஒரு பொண்ணு என் வீட்டில் வந்து உரிமை எடுத்துக்கிறான்னு நான் நினச்சா அது ஆபத்து. என் அண்ணனுக்காக குழந்தை பெற்று தரத்துக்காக வந்திருக்க பெண், அப்போ எவ்வளோ ஸ்பெஷல், அவ்வளோ எவ்வளோ நான் நல்லா பார்த்துக்கணும். நம்ம யாரோ ஒரு பொண்ணை நம்ம வீட்டுக்கு வந்து என்ன அவள் வந்து அதிகாரம் பண்ணுறான்னு நினச்சோம்னா அது தவறான ஆங்கிலேருந்து நம்ம பார்க்குறோம். அவள் அதிகாரம் செய்கிறதுக்கு தான் இருக்கா, ஒழுங்கா இல்லைன்னா இந்த குடும்பத்தை எப்படி அவள் நடத்துவா? என்னோட பிரதர் குடும்பத்தை நடத்துறதுக்கு உண்டான தகுதிகள் அவளுக்கு இருந்தால் தான் என் பிரதருக்கு லைஃப் நல்லா இருக்குமே தவிர எனக்கு அடிமைப்பட்டுட்டு அவன் பேசலாம் கேட்டுட்டு இருந்தா அவள் எல்லார்கிட்டையும் அடிமைப்பட்டுட்டு குடும்பத்தில் தோற்று போயிடுவா இல்லையா? ஸோ என் சிஸ்டர்லாம் அவள் குடும்பத்தை நடத்துறதுக்கு உண்டான தலைமை பண்புகள் அவளுக்கு இருந்ததுன்னா, பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரிந்ததுன்னா, குழந்தைய வளர்க்க தெரிந்ததுன்னா நான் சந்தோஷமே படணுமே தவிர அவள் அதோட கெட்டிக்காரதனமாக பண்ணாலே நான் பரவப்பட்டா என் பிரதரை பார்த்து நான் பரவப்பட்டதுக்கு அர்த்தமாயிடும். எப்படி வந்து சகோதரி அண்ணனுக்கு நிகர்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி அண்ணனோட பெட்டர் ஹாஃப் அண்ணனோட மனைவி, தம்பியோட மனைவி. ஸோ என் அண்ணன் மேலேயோ தம்பி மேலேயோ நான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கனோ அதில் அதிகமாக தான் என்னோட சிஸ்டர் நான் கொடுக்கணுமே தவிர குறைச்செல்லாம் நான் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மரபணு ரீதியான இந்த டீப்பர் மீனிங், ஏன்னா திருமணம்ன்றது 1000 காலத்து பயிர், அந்த பயிரை விளைவிக்கிறதே அந்த பெண் அப்படின்றதுனால அவள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அந்த சிஸ்டருக்கும் பிரதருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சார்மிங்கான ரிலேஷன்ஷிப். அவள் ஃப்ரெண்டும் அவனோட கவுன்சிலரும் அவனோட எதிரியும் சண்டை போட்டுக்கவும் செய்வாங்க, சேர்ந்துக்கவும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் அந்த புது பெண்ணையும் நம்ம இணைச்சிக்கிட்டோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த பெண்ணாக இருந்தாலும், அது கூட வேலை செய்கிற பெண்ணாக இருக்கட்டும், இல்லை எந்த சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, புற சூழ்நிலையாக இருந்தாலும் பெண்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருந்ததுன்னா, விட்டு கொடுக்குற தன்மை இருந்ததுன்னா நாடே அமைதியாக இருக்கும். அப்போ பெண்களுக்குள்ள அந்த ஒத்து போகிற தன்மை வரத்துக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக நம்ம வித்தியாசங்களை பாராட்டுவோம். இந்த விஷயத்தில் வித்தியாசமாக இருக்கா, அவள் குழம்பு இப்படி செய்துட்டா, அவள் ரசத்தில் இதை போட்டுட்டா அப்படின்னு சொல்கிறது போல, பரவாயில்ல இப்படி குழம்பு வச்சா கூட டேஸ்டியாக தானே இருக்குது, அந்த விதத்தில் நானும் கற்றுக்கிறேன், இப்படி கூட குழம்பு வைக்கலாம், நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி அந்த ஒத்துமைகளை பார்த்து அந்த இன்னர் மீனிங் ஆஃப் லைஃப் இருக்குல்ல, லைஃப்ன்றது பியூட்டிஃபுல்லாக அழகாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. ஓகே, ஆக்சுவலாக நான் முதல்ல சொன்னேன் ரொம்ப விளையாட்டாக இருக்கும், நாங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். இதுக்குள்ளே இந்த 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 உறவில் நான் சொன்ன மாதிரி ஒரு நுணுக்கமும் ரொம்ப சென்சிட்டிவிட்டியுமான ஒரு உறவாக இது இருக்கிறது. இதில் நிறைய உளவியல் சார்ந்த சிக்கல் இருக்கத்தான் இருக்குது. அடிப்படையில் அன்னிமார்கள் முதல்ல உள்ள ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது என்னென்னா, ஒரு ஏரியாக்குள்ளே புதுசாக ஒருத்தர் குடி வந்தாலே அந்த ஏரியாவே நம்மோடு கிடையாது, நம்மளும் அந்த ஏரியாவில் ஒரு வீட்டில் இருக்கோம், அவ்வளவுதான். ரெண்டாவது, அதை விட முக்கியமான விஷயம், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் சம வயது ஒத்த மிக முக்கியமான ரிலேட்டிவ்ங்கிறது நாத்தனார் தான், மற்றவங்களும் அப்புறம் தான். நீங்கள் ஏன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரியான வயசில் அல்லது 5-6 வயது இடைவெளியில் நீங்கள் மாமியார்கிட்ட பேச முடியாது, உங்கள் நாத்தனார்கிட்ட பேச முடியும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேஸை அல்லது உங்கள் மாமியாருக்கே நீங்கள் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிற கொஞ்சம் சங்கடமான விஷயத்தை உங்கள் கணவருக்கே கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவதற்கான சங்கடமான விஷயத்தை இவங்க மூலமாக உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் நிறைய ப்ரீ கன்சீவ் நோஷன்ஸ் இருக்குது. மேபி ரொம்ப காலமாக இது சொல்லப்பட்டது காரணமாக என்னங்கிறது தெரியல. சொத்துரிமைக்கு முன்னால் இருந்த காலகட்டம் அல்லது பொருளாதார ரீதியாக நாம் மிகவும் பின்தங்கி இருந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட கதைகளோ அல்லது அதனுடைய தொடர்ச்சியான சில விஷயங்களோ நம்ம மனதில் ஆழமாக பதிஞ்சதுனால நாத்தனாருங்கிறவங்க நம்ம வீட்டினுடைய சொத்துக்களை வெளியில் எடுத்துகிட்டு போகிறவங்க, தன்னுடைய கணவனை துஷ்பிரயோகம் செய்து விடுவார்கள், நம்முடைய நிம்மதியை குலைக்கிறவர்களும் ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷன், முன்னேற்பாட்டு சிந்தனை ஒன்று மனசுக்குள்ளே இருக்குது. அதனால தான் அவங்கள கட் ஆஃப் பண்ண பார்க்குறீங்க. தெரியாதனமாலாம் கதவை மூடிட்டு போகிறது கிடையாது, தெரிஞ்சு மூடிட்டு போகிறது தான். ஆனால் அப்படி செய்யவே முடியாது, அது செய்யவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணினாலும் அவங்கள கட் ஆஃப் பண்ண முடியாது, அவங்க உங்களுடைய உறவினர். அதோட மிக முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னதே தான், வாட்டர் இஸ் பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். நீங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படி தான் இருக்கும். நீங்களும் உங்கள் அண்ணன் அப்படி தான் இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. முழுக்க முழுக்க வெட்டிட்டுலாம் நம்ம சமூக அமைப்பில் இருக்க முடியாது, அது நல்லதும் கிடையாது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நமக்கு என்ன உரிமை அப்படிங்கிறது பற்றின புரிதலே இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் உரிமைன்னு கருத முடியாது. இந்த உறவு போயிருமோங்கிற பயத்திலேயே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீமான நிலை இருக்குல்ல, அதுதான் இது. உண்மையிலேயே செயற்கையான சிக்கல் தான். இயல்பாக நீங்கள் எல்லாரும் ஏறக்குறைய ஒரு வயதை ஒத்தவர்களாக இருக்கிறனால இயல்பாக உங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்குது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரீயாக இருக்க ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போலாம் பார்த்தீங்கன்னா மாமியாரோடு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிற ஒரு அப்ரோச் கொஞ்சம் கூடி இருக்கு. ஆனால் இதுக்குள்ளே அது வந்துருச்சான்னு தெரியலை. மருமக வந்தால் வீட்டிலேருந்து பிரிச்சிருவா, அப்புறம் நாத்தனார் வந்தால் வீட்டிலேருந்து கொண்டுக்கிட்டு போயிடுவா. எத்தனை வீட்டில் கொண்டுக்கிட்டு போயிட்டாங்க அப்படி? இதில் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் யார் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கீங்களோ அவருக்கு தான் இந்த துன்பமெல்லாம் விடியும். கடைசியில் நீங்கள் யார் மீது இவ்வளவு பிரியமாக இருக்கீங்களோ, எனக்கு தான்னு யாரை கூறு போடுறீங்களோ அந்த ஆள் நிம்மதியே இல்லாமல் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருப்பான், வீட்டுக்கே வரமாட்டார், ஃபோனே எடுக்க மாட்டார், வேறு வழி கிடையாது. ஸோ தட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். ரொம்ப அழகான ஒரு விஷயம். நல்ல தோழமை இதுக்குள்ளே இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருங்க, உரிமையான ஒரு ஃப்ரெண்டாக இருங்க, ரைட்ஸோட கேளுங்க, ஸ்ட்ரைட்டாக இருங்க.
அதாவது நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் வீடுகளில் இந்த நாத்தனாருக்கும் அன்னிமார்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையினுடைய ஆழத்தை 2 பேர் சபையிலே பயங்கரமாக விவாதிச்சாங்க. அந்த 2 பேர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருந்தது. அது என்ன அப்படின்னா, என்னதான் அப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் கூட நல்ல ஒத்துமை அவங்க கிட்ட இருக்கு. வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் ஒத்துமையாக இருக்கக்கூடியதும், ஒரு சின்ன பிரேக்கில் கூட 2 பேர் ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறதுமாக, நட்பு குலையாமல் அதே நேரம் ஒருவரை ஒருவர் தங்களுடைய மனக்குமுறலை சொல்லக்கூடிய அந்த பாணி இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க 2 பேருக்குமே பரிசு கொடுக்கலான் இருக்கிறேன். முதல்ல நீங்க வாங்க. 999 லுங்கீஸ் வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. குட் லக். ஆல் தி பெஸ்ட். வாங்க நீங்க, உங்களுக்கும் இன்னொரு பரிசு. பாருங்க, நீங்க 2 பேரும் எவ்வளவுதான் எதிரும் புதிருமா இருந்தாலும் உங்க 2 பேருக்கும் தலா ஆளுக்கு 10,000 ரூபாய் ஒரே கிஃப்ட் வருது. 999 லுங்கீஸ் வழங்கும் 10,000 ரூபாய் கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள். அடுத்ததா நான் கொடுக்க போற பரிசு தமிழ்நாட்டின் அன்னிக்கு. அந்த பரிசு வந்ததுலேருந்தே ஒரு அன்னியினுடைய நிலை என்னங்கிறத ரொம்ப அழகா வெளிப்படையா பேசினது அவங்க தான். வாங்க, தமிழ்நாட்டின் அன்னி. திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் மற்றும் பிரைவேட் வழங்கும் கலர் டிவி. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. அடுத்தது நாத்தனார்கள் பக்கம் ஒரு பரிசு. ஆரம்பத்திலேருந்தே கட நாத்தனார்களுடைய பிரச்சனைகளையும் இந்த அன்னிகள் என்னென்னலாம் சித்து வேலை பார்ப்பீங்க அப்படிங்கிறத டப்புன்னு வெளிப்படையா பேசினாங்க. வாங்கம்மா, உங்களுக்கு தான். திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள்மா. குட் லக்மா. தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். நன்றி.